என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். मैंने मेरे ही शांति को तुझे दे रहा हूँ. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. आपके मन व्याकुल और नहीं डरे. இயேசுவுடைய வார்த்தைகள் வல்லமையுள்ள வார்த்தைகள். यीशु के शब्दों पर सामर्थ है. அவருடைய வல்லமைகள் விடுதலை கொண்டு வரக்கூடிய வார்த்தைகள். उनके जो सामर्थ्य में छुटकारा को लाने वाला सामर्थ्य है. அவருடைய வார்த்தைகள் சுகத்தை கொண்டு வரக்கூடிய வார்த்தைகள். उनके जो शब्द में चंगाई को लाने वाला शब्द है. அவருடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டவுடன் அற்புதங்கள் நடைபெற்றது. उनके मुंह से जब शब्द निकला तो ताबड़तोड़ चमत्कार हुआ. அவருடைய வார்த்தை தான் நான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். उनके शब्दों को ही मैं आप लोगों को बता रहा ஒரு हूँ. மதத்தை குறித்து நான் பேச வரவில்லை. एक धर्म के बारे में बात करने के लिए मैं नहीं आया. புதிய கொள்கைகளை சொல்ல நான் வரவில்லை. या कोई नया रीति रिवाज को बताने के लिए नहीं आया. ஒரு தத்துவத்தை சொல்ல நான் வரவில்லை. या कोई बात और वैसे कहने के लिए मैं नहीं आया. ஆண்டவர் தம்முடைய வார்த்தை அறிவிக்கும்படி என்னை அனுப்பினார். परमेश्वर अपने शब्दों को भेजने के लिए यानी कि बताने के लिए मुझे भेजा है. வேத புத்தகத்தில் உள்ள தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ये जो शास्त्र की किताब में परमेश्वर की वचन है इसे मैं आपको बता रहा हूँ. இந்த வார்த்தை வல்லமையும் ஜீவனும் உள்ள வார்த்தைகள். ये जो शब्द सामर्थ और जीवन से भरा हुआ शब्द है. இந்த இயேசுவின் வார்த்தை வல்லமை உள்ளவைகள். ये जो यीशु के शब्द में सामर्थ है. அதற்கு உயிர் இருக்கிறது, ஜீவன் உள்ள வார்த்தைகள். उनके अंदर जान और जीवन से भरा हुआ शब्द है. இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ கட்டல் என்று விடுதலை கொடுக்கும். एक मनुष्य की जिंदगी में जो पाप के बंधन है उसमें से छुटकारा देगा. இந்த வார்த்தைகள் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும். ये जो वचन एक मनुष्य को पवित्र करते हैं. இந்த வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு சுகத்தை கொண்டு வரும். ये जो शब्द एक व्यक्ति के चंगाई को लेकर आता இந்த है. வார்த்தை ஒரு மனிதனுக்கு விடுதலை கொண்டு வரும். ये शब्द एक व्यक्ति को छुटकारा को लेकर आता இந்த है. வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு ஆறுதலை கொண்டு வரும். ये जो शब्द एक व्यक्ति को तसल्ली लेकर आता है. காரணம் இது தேவனுடைய வார்த்தை. कारण ये परमेश्वर की शब्द है. அவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். उनके ही शब्द को मैं आपको कह रहा हूँ. இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை இயேசு சொன்னார். ये दुनिया में कोई नहीं कह सकते हैं वो जो शब्द को यीशु ने कहा है. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். मैंने शांति को तुम्हें रखकर जा रहा हूँ. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். मैंने मेरी शांति को तुम्हें दे रहा हूँ. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. आपके मन व्याकुल या नहीं डरे. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. आपके मन व्याकुल ना हो और नहीं डरे. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், प्रभु यीशु कह रहे हैं உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. आपके मन व्याकुल ना हो. நீங்கள் பயப்படாமல் இருப்பீர்களாக. आप डरने के बिना रहो. இன்றைக்கு இந்த உலகத்தை பாருங்கள். आज इस दुनिया को देखिए. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் இருக்கிறது. हर एक व्यक्ति के हृदय में कोई ना कोई कार्य के बारे में डर रहा है. வியாதியை குறித்த பயம், बीमार के बारे में डर, தங்களுடைய பிரச்சனைகளை குறித்த பயம், अपनी समस्या के बारे में डर, தங்களுடைய தேவைகளை குறித்த பயம், अपने जरूरत के बारे में डर, பொல்லாத மனிதர்களை குறித்த பயம், पूरे लोगों के बारे में डर, அசுத்த ஆவிகளை குறித்த பயம், अशुद्ध आत्मा के बारे में डर, மரணத்தை குறித்த ஒரு பயம், मौत के बारे में डर. சிலருக்கு காரணமே இல்லாத பயம், कुछ लोगों को कोई कारण नहीं है वही डर. ஏதோ ஒரு பயம் மனுஷனுடைய வேதனைப்படுத்துகிறது. कोई तो एक डर मनुष्य के अंदर वेदना को लेकर आता है. உங்களுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு பயம் இருக்கிறது. आज आपके हृदय के अंदर कुछ तो डर है. நீங்கள் வெளியே அதை சொல்லாவிட்டாலும் आप बाहर उसे नहीं कहा तो भी உங்களுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கிறது. आपके अंदर एक व्याकुल है. உங்களுடைய வாழ்க்கை குறித்த ஒரு கலக்கம், आपकी जिंदगी के बारे में एक व्याकुल, உங்களுடைய தேவைகளை குறித்த கலக்கம், आपकी जरूरतों के बारे में एक व्याकुल, உங்களுடைய சரீரத்தில் வந்திருக்கிற வியாதி குறித்த ஒரு கலக்கம், आपके शरीर में आए वो बीमार के बारे में एक व्याकुल. நீங்கள் வெளியில சந்தோஷமா இருப்பதை போல காணப்படுகிறீர்கள், खुशी से है जैसा दिखाई दे रहा है, தைரியமா இருப்பதை போல பேசுகிறீர்கள். धैर्य में है करके बात कर रहा है. ஆனால் தனித்து படுக்கைக்கு போகும்போது लेकिन अकेले बिस्तर में जाने के समय உங்களுடைய உள்ளத்தில் இந்த பயம் மேற்கொள்ளுகிறது. आपके मन में एक डर बराबर कर रहा है. தூங்க முடியவில்லை. नहीं सो पा रहा है. உள்ளத்தில் இந்த கலக்கம் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. इसके अंदर ये जो व्याकुल उठते रह रहा है. ஆகவே தான் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், इसलिए ईश्वर आपको देखकर कह रहा है உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, आपके मन व्याकुल ना हो. நீங்கள் பயப்படாதிருப்பீர்களாக. आप मत डरिए. உங்களுடைய பயத்தில் இருந்து ஆண்டவர் விடுவிக்க விரும்புகிறார். आपके डर से आपको परमेश्वर छुड़ाना चाहता है. அந்த கலக்கத்தில் இருந்து விடுவிக்க விரும்புகிறார். वो जो व्याकुल से तुम छुड़ाना चाहता है. அதற்காகத்தான் இயேசு தன்னுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார். उसके लिए ईश्वर अपने शब्दों को आपको कह रहा है உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. आपके मन व्याकुल ना हो और नहीं डरे. 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, पहले यूहन्ना 4 अध्याय की 18वां वचन कहता है பயமானது வேதனை
வேதனை உள்ளது. जो डर जो है वेदना से भरा हुआ है, பயம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது व्यक्ति के अंदर डर आने के समय அது அவனை வேதனைப்படுத்துகிறது, वो उनको वेदना दिलाता है, சமாதானத்தை கெடுத்து விடுகிறது, उनके समाधान को नष्ट कर रहा है, அது தூக்கத்தை கெடுத்து விடுகிறது. उनके नींद को खराब कर रहा है। என்ன ஆகுமோ இந்த பயம் அவனை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. क्या होगा करके डर उनके पीछे लगा हुआ रहता है। ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், इसलिए प्रभु यीशु कह रहा है, பயப்படாதிருங்கள், मत डरो, பயப்படாதிருங்கள். मत डरो। பயமற்ற ஒரு வாழ்க்கையை தருகிறவர் இயேசு. जो बिना डर के जिंदगी को देने वाला यीशु है, பயத்தில் இந்த விடுதலை தருகிறவர் இயேசு. डर से छुटकारा देने वाला यीशु है। இன்றைக்கு உங்களை பயப்படுத்துகிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் आज आपको डराने वाला समस्या कुछ भी हो, ஆண்டவர் அதை மாற்றுவார். प्रभु से बदलेगा। உங்களை பயப்படுத்துகிற வியாதி எதுவாக இருந்தாலும் आपको डराने वाला बीमार कुछ भी हो, இயேசு உங்களை குணமாக்குவார். यीशु आपको चंगाई करेगा। உங்களை பயமுறுத்துகிற போராட்டம் எதுவாக இருந்தாலும் आपको डराने वाला समस्या कुछ भी हो, இயேசு அதிலிருந்து விடுதலை தருவார். यीशु उसमें से छुटकारा देगा। அதற்காகத்தான் உங்களோடு அவர் பேசுகிறார். उसके लिए वो आपसे बात कर रहा है। உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. आपके मन व्याकुल न हो, எதை குறித்து பயந்து வந்திருக்கிறீர்களோ जिसके बारे में आप डर कर आया है, அதுல இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். उसमें यीशु आपको चमत्कार करेगा। நீங்கள் இந்த இடத்தை விட்டு போகும்போது आप इस जगह को छोड़ कर जाने के समय பயத்தில் இந்த விடுதலை பெற்றவர்களாய் डर से छुटकारा पाते हुए மகிழ்ச்சியோடு செல்ல போகிறீர்கள். आनंद के साथ जाने वाला है। இயேசு ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது यीशु एक व्यक्ति के अंदर आने के समय அந்த பயத்திலிருந்து ஒரு முழுமையான விடுதலை वो தருகிறார். जो डर से एकदम छुटकारा देता है। நாம் பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ இயேசு விரும்புகிறார். हम डर के बगैर जिंदगी बिताना करके यीशु चाहता है। இந்த பயமானது வேதனை உள்ளது. ये जो डर हमें वेदना दिलाता है, நாம் அப்படி வாழ ஆண்டவர் விரும்பவில்லை. हमारे साथ जीना ही करके परमेश्वर नहीं चाहता है। அவர் நம்முடைய நல்ல தகப்பன், वो हमारे अच्छे पिता है, நாம் அவருடைய பிள்ளைகள். हम उनके बच्चे हैं। நாம் தைரியத்தோடு வாழ வேண்டும் என்று நம்முடைய தகப்பன் விரும்புகிறார். हम धैर्य से जिंदगी बिताना है करके हमारे पिता चाहता है। நீங்கள் பயந்து பயந்து வாழ்வது என்பது வேதனையான வாழ்க்கை. और डर डर कर जीना जो है वेदना से बड़ा जीवन है। இந்த கதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். आज हम उसमें से छुटकारा पाएंगे। உங்களுக்காக அதற்காகவே நான் ஜெபிக்க போகிறேன். उसके लिए ही मैं प्रार्थना करने वाला हूँ। உங்களுக்காக நான் ஜெபிக்க முன்பாக जो आपके लिए मैं प्रार्थना करने के पहला பயம் நமக்குள்ளே வருவதற்கு காரணம் என்ன? डर हमारे अंदर आने के कारण क्या है? அந்த பயத்திலிருந்து எப்படி விடுதலை பெற்றுக் கொள்வது? वो डर से किस तरह हम छुटकारा पाए? அதை வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். बाइबल के वचनों में से मैं आपको कहना चाहता हूँ। இந்த உலகத்துக்குள் பயம் எப்படி வந்தது என்பதை வேதம் சொல்லுகிறது. इस दुनिया में आपके अंदर डर जिस तरह आया करके शास्त्र कहता है। மனிதனுடைய பயத்துக்கு முக்கிய காரணம் என்ன என்பதை இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. मनुष्यों के डर के मुख्य कारण क्या है कहकर ये परमेश्वर की वचन कह रहा है। உங்களுடைய பயத்துக்கு காரணம் என்ன? आपके डर के कारण क्या है? இந்த வசனத்துக்கு செவி கொடுத்தால் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ये जो वचन को आप सुनेंगे तो आप जान लेंगे எப்படி அதிலிருந்து விடுதலை பெறுவது. किस तरह उसमें से छुटकारा पाए। இந்த வசனத்துக்கு செவி கொடுத்தால் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ये वचन को आप सुनेंगे तो आप जानेंगे। இந்த வசனத்தை கேட்கும் போது நீங்கள் விடுதலை அடைவீர்கள். ये वचन को सुनने के समय ही आप छुटकारा पाएंगे। இயேசுவின் வார்த்தைகளை கேட்கும் போதே பயம் உங்களை விட்டு விலகும். यीशु के शब्द को सुनने के समय डर आपको छोड़कर हटेगा। இன்றைக்கு பயத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். आज इस डर से आप छुटकारा पाएंगे। பயம் நமக்குள்ளே வர காரணம் என்ன? डर हमारे अंदर आने की कारण क्या है? முதலாவது पहला ஆதியாகமம் उत्पत्ति की किताब 3ஆம் அதிகாரம் 3वां अध्याय 10வது வசனம். उसकी 10वां वचन। அங்குதான் இந்த உலகத்திற்குள் எப்படி பயம் வந்தது என்பது எழுதப்பட்டிருக்கிறது. वहाँ पर इस दुनिया में किस तरह डर आया कर लिखा है। ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் போது जब परमेश्वर ने मनुष्य को बनाया அவனுக்குள்ளே பயம் கிடையாது. उसके अंदर डर नहीं था। அவர் இந்த அழகான உலகத்தை தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். वो इतने अच्छे खूबसूरत दुनिया को अपने शब्दों से सृष्टि किया। தேவனுடைய வார்த்தையை சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. परमेश्वर की शब्दों पर सृष्टि करने की सामर्थ है। எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். सभी को अपने शब्दों से सृष्टि किया। சூரிய சந்திர நட்சத்திரம் உண்டாக கடவது என்றார், உண்டாகிவிட்டது. सूरज और चांद और तारा होने करके कहा हो गया। அவருடைய வார்த்தை அத்தனை வல்லமை உள்ளது. उनके शब्दों में उतना सामर्थ है। எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். सभी को अपने शब्दों से सृष्टि किया। ஆனால் மனிதனை உண்டாக்கும் போது लेकिन जब मनुष्य को बनाने के समय ஆதியாகமம் 1:27 சொல்லுகிறது, उत्पत्ति 1:27 कहता है அவர் தம்முடைய சாயலில் மனிதனை உண்டாக்கினார். जैसे अपने रूप में वैसे मनुष्य को बनाया। நாம் தேவ சாயலில் हम உண்டாக்கப்பட்டவர்கள். परमेश्वर के रूप के अनुसार बनाया हुआ है। எப்படி உண்டாக்கினார்? किस तरह बनाया? மனிதன் உண்டாக கடவுள் என்று சொல்லவில்லை. जैसे मनुष्य होने करके नहीं कहा। ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, उत्पत्ति 2 अध्याय की 7वां वचन कहता है பூமியின் மண்ணினாலே மனிதனை உருவாக்கினார். भूमि की जो मिट्टी से मनुष्य को बनाया है।
தன்னுடைய வல்லமுள்ள கரத்தினால் மனிதனை உருவாக்கினார். अपने सामर्थ्य से भरा हुआ हाथ से मनुष्य को बनाया. அவருடைய நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். उनके नाक के अंदर जीवन के श्वास को फूंका. அவன் ஜீவ ஆத்மாவானார். वो जीवन के आत्मा बन गया. மனிதனுக்கு மாத்திரம்தான் ஆத்மா உண்டு. मनुष्य के अंदर सिर्फ प्राण है. மனிதனுக்குள்ளே மாத்திரம்தான் தேவனுடைய ஜீவன் உண்டு. मनुष्य के अंदर ही सिर्फ परमेश्वर की जीवन है. மனிதன் தான் சிருஷ்டிப்புகளுக்கு சிகரமாய் உண்டாக்கப்பட்டவன். जो मनुष्य सारे सृष्टियों में खुफी है. எந்த மிருகத்தை மனிதனோடு ஒப்பிட முடியாது. कोई भी जानवरों को मनुष्य की तुलना में नहीं कर सकता है. மனிதன் விசேஷமாய் உண்டாக்கப்பட்டவன். मनुष्य विशेष रीति से बना हुआ है. தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன். जैसे परमेश्वर की रूप में उसी तरह बनाया गया है. ஏனென்றால் அவர் தகப்பன். क्योंकि वो हमारे पिता है. நாம் அவருடைய பிள்ளைகள். हम उनके बच्चे हैं. ஒரு குழந்தை பிறந்தவுடன் एक बच्चा जन्म लेने के साथ இந்த குழந்தை யாருடைய சாயலில் இருக்கிறது என்று அவளோடு விசாரிக்கிறோம். ये जो बच्चे किसके साया में कहकर बड़े चाहत से पूछता है. ஒரு தகப்பனை போல இருக்கிறது என்று சொல்லுவார்கள். पिता के समान आई कर कहेंगे. அல்லது தாயை போல இருக்கிறது என்று சொல்லுவார்கள். नहीं तो माँ के समान आई कर कहेंगे. அதனுடைய சாயல் அப்படி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். उसके जो रूप जिस तरह है कर कहेंगे. நாம் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள். परमेश्वर के रूप के अनुसार सृष्टि हुआ है. நமக்கு 2 கைகள். हमें 2 हाथ. நம்முடைய தகப்பனுக்கு 2 கைகள். हमारे पिता के लिए भी 2 हाथ. நமக்கு 2 கண்கள். हमें 2 आंखें हैं. நம்முடைய தகப்பனாகிய இறைவனுக்கு 2 கண்கள். अपने जो पिता परमेश्वर के लिए भी 2 आंखें हैं. நமக்கு 2 கால்கள். हमें 2 पैर हैं. அவருக்கு 2 கால்கள். उनके भी 2 पैर हैं. என்னால் அவருடைய சாயலில் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். क्योंकि वो जैसा है वैसा हम भी बनाया गया है. அவருடைய உருவம் விதர்ப்பமானது அல்ல. उसके रूप वैसे भिन्न रीति से नहीं है. அவர் மிகவும் அழகானவர். वो बहुत खूबसूरत है. அவர் சௌந்தரியமானவர். बहुत खूबसूरत परमेश्वर है. அவருடைய சாயலில் ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார். जैसा रूप है वैसे हमें भी बनाया है. ஆகவே நான் மனிதர்கள் விசேஷமானவர்கள். इसलिए जो मनुष्य विशेष है. ஏன் ஆண்டவர் அப்படி உண்டாக்கினார்? क्यों परमेश्वर ऐसा बनाया? ஆதியாகமம் 3 அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கும் போது तीसरा अध्याय के 8वें वचन में पढ़ने के समय ஏதேன் தோட்டத்தில் மனிதனை தேவன் வைத்தபோது एदेन बगीचे में जब मनुष्य को परमेश्वर ने रखा, ஆதாம் ஏவாளோடு கூட உலாவும்படி அவர் இறங்கி வருவார். आदम और हव्वा के साथ समय बिताने के लिए उतर कर आता था. அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி மனிதனோடு அவர் நடப்பார். वो स्वर्ग से उतर कर मनुष्य के साथ वो चलता था. அவர்களோடு கூட பேசுவார். उनके साथ वो बात करता था. என்ன தன் பிள்ளைகளோடு கூட பழக அவர் விருப்பமுள்ள தகப்பன். जो अपने बच्चों के साथ समय बिताने के लिए चाहत रखने वाला प्रभु है. ஆகவே நான் அவருடைய சாயலில் உண்டாக்கினார். जिसने वो अपने रूप के समान में बनाया है. அவர் ஒரு மிருகத்தோடு பழக முடியாது. कोई जानवर के साथ नहीं बात कर ஒரு सकता है. கருவியோடு கூட நடக்க முடியாது. या कोई बच्चों के साथ वो नहीं चल पाएगा. அவர் மனிதர்களோடு தான் வாசம் பண்ணுகிற वो தேவன். मनुष्यों के साथ निवास करने वाला परमेश्वर है. அதற்காகத்தான் அவருடைய சாயலில் நம்மை உண்டாக்கினார். उसके लिए वो जैसा है वैसा में बनाया है. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வைத்தார். एदेन बगीचा में परमेश्वर ने रखा. அந்த நாளை நான் எண்ணி பாருங்க. उस दिन को जरा सोच कर देखिए. அன்றைக்கு மனிதனுக்கு எதை குறித்தும் பயம் கிடையாது. उस दिन मनुष्य को किसी के बारे में डर नहीं था. நாளை குறித்த பயம் ஆதாமுக்கு இல்லை. कल के बारे में डर आदम के अंदर नहीं था. வியாதி குறித்த பயம் இல்லை. बीमार के बारे में डर नहीं था. துஷ்ட மிருகங்களை குறித்த பயம் இல்லை. दुष्ट जानवरों के बारे में डर नहीं था. தாவிகளை குறித்த பயம் இல்லை. अशुद्ध आत्मा के बारे में डर नहीं था. மரணத்தை குறித்த பயம் இல்லை. मौत के बारे में डर नहीं था. எந்த பயமும் அன்றைக்கு மனிதனுக்கு இல்லை. कोई भी डर उन दिन में मनुष्य को नहीं है. அப்படித்தான் மனிதன் ஆண்டவர் உண்டாக்கினார். ऐसे ही परमेश्वर मनुष्य को सृष्टि किया. அவன் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்பினார். आनंदित रहना है कर चाहा. அவனுக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். उनके लिए सब कुछ सृष्टि किया है. அவனுக்கு ஒரு குறைவில்லாமல் இருக்க விரும்பினார். उनको कोई भी कमी नहीं वैसा रहना कर चाहा. ஆகவேதான் அவனை மகிழ்ச்சியோடு வைத்திருந்தார். इसलिए उन्हें आनंद के साथ रखा था. என்ன நடந்தது? क्या संभव हुआ? இந்த உலகத்திலே கிரியை செய்கிற ஒரு தீய வல்லமை உண்டு. ये दुनिया में क्रिया करने वाला एक बुरे सामर्थ है. அவன் சாத்தானால் பிசாசு என்று அழைக்கப்படுகிறான். शैतान या भूत करके उसे पुकारा जाता है. அவன் தேவனுக்கு விரோதமாய் वो எழும்புகிறவன். परमेश्वर की विरोध उठने वाला है. ஆண்டவர் சந்தோஷப்படுவதை கண்டவனால் பொறுக்க முடியவில்லை. जो परमेश्वर आनंद के साथ रहता है उसे वो सहन नहीं कर सका. மனிதர்களை தேவனை விட்டு பிரிக்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்டான். मनुष्यों को परमेश्वर से अलग करना है करके उसने प्लान किया. பாவம் ஒன்றுதான் மனிதனை தேவனை விட்டு பிரிக்க முடியும். जो पाप सिर्फ परमेश्वर को और मनुष्य को अलग कर सकता है. ஆகவே அவன் பாவம் செய்ய தோண்டினான். इसलिए मनुष्यों के अंदर पापों को लेकर आया. கீழ்ப்படியாமையை கொண்டு வந்தான். आज्ञा नहीं पालन करने के वैसे कार्य को लेकर आया. மனிதன் பாவம் செய்த போது जब मनुष्य ने पाप किया பயம் உள்ளத்தில் வந்தது. डर उनके मन में आया. எப்போ பாவம் செய்தானோ அப்பொழுதே பயம் உள்ளத்தில் வந்தது. जब मनुष्य ने पाप किया जब उनके अंदर डर आया. பயம் இந்த உலகத்தில் வந்ததற்கு காரணம் பாவம். डर इस दुनिया में आया उसके कारण पाप है. பாவம் தான் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை முதலாவது கொண்டு வருகிறது. पाप जो एक मनुष्य के अंदर डर को लेकर आता है. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை தேடி வருகிறார். प्रभु एदेन बगीचा में आदम
और हवा को ढूंढ कर आया। ஒவ்வொரு நாளும் ஆவலோடு ஆண்டவருக்காய் காத்திருப்பார்கள். हर एक दिन प्रभु के लिए बड़े स्वागत के साथ इंतजार करते थे। தேவனோடு பேசுவார்கள், प्रभु से बात करते थे, தேவனோடு நடப்பார்கள். परमेश्वर के साथ चला करते थे। அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், उनके अंदर एक बड़ा आनंद, என்னுடைய தகப்பன் வந்து விட்டார் என்று. हमारे पिता आ गया कर। ஆனால் பாவம் செய்த நாளிலே लेकिन जिस दिन उन्होंने पाप किया, ஆண்டவரை சந்திக்க முடியவில்லை. वो परमेश्वर से मिल नहीं सका, ஓடி ஒளிந்து கொண்டார்கள். छोड़ कर जाकर छुप गया। ஆண்டவர் தேடுகிறார், परमेश्वर ढूंढ रहा है, ஆதாமே எங்க இருக்கிறாய், ये आदम कहाँ है, ஆதாமே எங்க இருக்கிறாய், आदम कहाँ है। ஒவ்வொரு நாளும் எனக்காக காத்திருப்பாயே. हर एक दिन मेरे लिए तुम इंतजार करता था। ஆதியாகமம் 3 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் போது उत्पत्ति पिछला अध्याय की 10वां वचन को पढ़ने के समय ஆதாம் சொல்லுகிறான், आदम कह रहे हैं, நான் உமக்கு பயந்து ஒளிந்து கொண்டேன், मैं आपको डर कर छुपा हुआ हूँ, நான் உமக்கு பயந்து ஒளிந்து கொண்டேன். मैं आपको देखकर डर कर छुपा हुआ हूँ। ஏன் இந்த பயம் வந்தது? क्यों ये डर आया? பாவத்தின் நிமித்தமாய். पाप के कारण। ஒரு பிள்ளை தகப்பனை சந்திக்க பயப்பட காரணம் என்ன? जब एक बच्चे पिता से मिलने के लिए डरते हैं, उसके कारण क्या है? நம்முடைய வீட்டிலேயே யோசித்து பாருங்க. हम अपने खुद के घर के बारे में विचार करके देखेंगे। பையன் ஒரு தவறு செய்து விட்டால் जब बेटा एक गलती कर दिया तो தகப்பனை சந்திக்க பயப்படுகிறான். पिता से मिलने के लिए डरता है। தகப்பன் வீட்டுக்கு வந்தால் என்னை கண்டிப்பாரோ என்று பயப்படுகிறான். पिता घर पर आएगा तो डांटेगा करके डरता है। பாவம் பயத்தை கொண்டு வருகிறது. पाप जो है डर को लेकर आता है। பாவம் தான் மனிதனுக்குள்ளே முதலாவது பயத்தை கொண்டு வந்தது. पाप पहले मनुष्य के अंदर डर को लेकर आता है। இன்றைக்கும் பாவம் தான் மனிதனுக்குள்ளே முதலாவது பயத்தை கொண்டு வருகிறது. आज भी पाप जो है मनुष्य के अंदर पहले डर को लेकर आता है। இன்றைக்கு உங்களை சோதித்து பாருங்க, आज अपने आप को जांच कर देखो, ஏன் அந்த பயம் காணப்படுகிறது? वो डर के अंदर है। ஏதோ ஒரு ரகசிய பாவம், कोई गुप्त पाप, ஏதோ ஒரு மீறுதல், कोई अधर्म, நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற தவறான வழிகள் आपने जो चलने वाले गलत मार्ग, வீட்டுக்கு தெரிந்து விடுமோ என்கிற பயம், घर के लोग जान लेगा करके डर, மனைவிக்கு தெரிந்து விடுமோ என்கிற பயம், पति इसके बारे में जानेगा करके डर, என் கணவருக்கு தெரிந்து விடுமோ என்கிற பயம், पति से जान लेगा करके डर, பெற்றோருக்கு தெரிந்து விடுமோ என்கிற பயம், मेरे माँ पिता से जानेगा करके डर, என் அந்தரங்க பாவம் வெளியே தெரிந்து விடுமோ என்கிற பயம். मेरे गुप्त पाप जो है पाप दिखाई देगा करके डर। பாவம் செய்கிற மனிதன் ஒரு நாளும் தைரியமா இருக்க முடியாது. पाप करने वाला व्यक्ति कभी धैर्य से नहीं रह पाएगा। மதுபானம் அருந்துகிறவர்களுக்குள்ளே பயம் இருந்து கொண்டிருக்கும். जो शराब पीते हैं उनके अंदर डर होगा। போதை வஸ்துகளை பயன்படுத்துகிறவனுக்குள்ளே இந்த பயம் இருந்து கொண்டிருக்கும். जो नशीले वस्तु को इस्तेमाल करने वालों के अंदर ये डर होते रहेगा। லஞ்சம் வாங்குகிறவனுக்குள்ளே இந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும். जो रिश्वत लेते हैं उनके अंदर ये डर होते रहेगा। ஊழல் பண்ணுகிறவனுக்குள்ளே இந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும். जो लूटमार करते हैं उनके अंदर ये डर होते रहेगा। தவறான தொழில் செய்கிறவனுக்குள்ளே இந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும். जो गलत धंधा करते हैं उनके अंदर ये डर होते रहेगा। எந்த பாவமும் மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வரும். कोई भी पाप जो है मनुष्य के अंदर डर को लेकर आता है। தேவனை விட்டு பிரித்து விடும். वो परमेश्वर से तुम्हें अलग कर देगा। பாவம் பயங்கரமானது. पाप जो है भयंकर है। பாவம் பயங்கரமானது. पाप भयानक है। உங்களுடைய கண்களின் இச்சைகள், आपके आंखों की अभिलाषा, மாமிசத்தின் இச்சைகள், शरीरों की अभिलाषा, பெருமைகள், घमंड, கோபங்கள், गुस्सा, எரிச்சல்கள், जलन, வைராக்கியங்கள், जलन, சண்டைகள், झगड़े, பகைகள் विरोध, ஒரு மனிதனுடைய உள்ளத்தை கரைப்படுத்தி தேவனை விட்டு பிரிக்கிறது. जो मनुष्यों के हृदय को दाग लगाकर परमेश्वर से दूर कर रहा है। அவனால் தேவனை சந்திக்க முடிவதில்லை. वो परमेश्वर से मिल नहीं पा रहा है। அவனுக்கு ஆண்டவருக்கு முன்னால் போய் நிற்க முடிவதில்லை. परमेश्वर के सामने जाकर वो खड़ा नहीं रह पा रहा है। ஒரு பயம் உள்ளத்தில் இருக்கிறது. एक डर उनके मन के अंदर அந்த है। பாவத்தை நிமித்தம் உண்டான பயம். वो पाप के कारण आया वो डर। தேவன் பரிசுத்தம் உள்ளவர். परमेश्वर पवित्र है। தேவன் பரிசுத்தம் உள்ளவர். परमेश्वर पवित्र है। துன்மார்க்கன் தைரியமாய் அவருடைய சமூகத்தில் போய் நிற்க முடியாது. उस व्यक्ति धैर्य से उनके सन्निधान में जाकर नहीं खड़ा हो सकता है। சர்ச்சுக்கு போனாலும் சரி, सत्य में क्या तुम्हें ஒரு ஆலயத்துக்கு போனாலும் சரி, या कोई भवन में जा रहे हो, அவருடைய உள்ளத்தில் பாவம் இருக்குமானால் தைரியமாய் அவரை ஆராதிக்க முடியாது. उसके मन के अंदर पाप रहेगा तो धैर्य से उनको आराधना नहीं कर सकता है। அந்த பாவம் உங்களுக்கு தேவனுக்கு நடுவாய் வரும். वो पाप आपके और परमेश्वर के बीच में आएगा। ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், इसलिए यीशु कह रहा है, மனம் திரும்புங்கள், मन फिरो, பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், पाप को छोड़कर मन फिरो, துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்புங்கள். इस जिंदगी को छोड़कर मन फिरो। பயத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டுமா? डर से छुटकारा पाना है। முதலாவது உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு. पहले तुम अपने पाप को छोड़कर मन फिर, ஒரு இச்சைகளை விட்டு மனம் திரும்பு. अपने अभिलाषों से मन फिर, தவறான வழிகளை விட்டு மனம் திரும்பு. गलत मार्ग से मन फिर, தவறான சம்பாத்தியத்தை விட்டு மனம் திரும்பு. गलत कमाई से मन फिर,
உன் அநியாய சம்பாத்தியத்தை விட்டு மனம் திரும்ப. तुम्हारे अन्याय कमाई से मत कर, உன்னுடைய அநீதியான வாழ்க்கையை விட்டு மனம் திரும்ப. तुम्हारे अन्याय जीवन से मत कर। அந்த பாவம் தான் உன் சமாதானத்தை கெடுக்கிறது. वो जो पाप तुम्हारी शांति को खराब कर रहा है, அதுதான் உனக்குள்ளே பயத்தை கொடுக்கிறது. वही तुम्हारे अंदर डर को लेकर आता है। எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். मैं एक भाई को जानता हूँ, அவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர். वो एक शराब के गुलाम था। ஒரு நாள் இயேசு அவரை சந்தித்தார். एक दिन यीशु उनसे मिला, அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. उनकी जिंदगी बदल गया। அவரோடு நான் பேசிக் கொண்டிருந்த போது जब उनके साथ मैं बात करने के समय அவர் தன்னுடைய அனுபவத்தை எனக்கு சொன்னார். वो अपने अनुभव को मुझे कहा। அவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான். वो एक मसीह के परिवार में जन्मों का बना हुआ व्यक्ति है, ஆனால் ஆலயத்துக்கெல்லாம் போக மாட்டார். लेकिन कोई भवन में या चर्च में नहीं जाता है, வேதத்தை தொடவே மாட்டார். शास्त्र को छूते ही नहीं, ஜெபமும் பண்ண மாட்டார். प्रार्थना भी नहीं करता है। என்னால் மனம் போன குடிப்பழக்கத்திலே வாழ்ந்து जो கொண்டார். अपने मन जैसे चाहता है वैसे शराब की आदत में फंसा हुआ है। குடித்து குடித்து எப்போதும் போதையில் இருக்கிற நிலைமை. शराब पीते पीते हमेशा नशा में रहने वाले का आदत। ஒரு காலம் வந்த போது जब एक समय आया, தன்னை குறித்து ஒரு உணர்வு வந்தது. अपने बारे में एक स्मरण आया, இது என் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறது. ये मेरी जिंदगी को नाश कर रहा है, என் எதிர்காலம் என்ன ஆவது मेरे भविष्य क्या होगा, என்ற ஒரு பயம் உண்டானது. वैसे एक डर उनके अंदर आया। ஆனால் அதை விட்டுவிட விரும்புகிறார், முடியவில்லை. लेकिन उसे छोड़ने के लिए कोशिश कर रहे नहीं हो रहा है। எனக்கு குடிக்க கூடாது என்று நினைக்கிறார், முடியவில்லை. शराब नहीं पीना ही कर सोच रहे हैं, लेकिन नहीं हो रहा है। அவருக்குள்ள ஒரு ஏவுதல், குடிக்க முடியாத தூண்டுதல் வருகிறது. उनके अंदर दारू पीना है कर एक हमेशा एक याद आता रहता है। மதுபானத்தை வாங்கி கொண்டு வந்து शराब को लेकर आकर தன்னுடைய வீட்டில் யாரும் இல்லாத நேரம் अपने घर पर कोई नहीं था उस समय, கதவை மூடி உட்கார்ந்து குடிப்பாராம். दरवाजा बंद कर अंदर बैठकर वो पीता था। அவர் சொன்னார், ஒரு சமயம் उसने एक बार मुझसे कहा, வீட்டில் யாரும் இல்லாத நேரம் घर पर कोई नहीं जैसे समय में தன்னுடைய அறை கதவை மூடி अपने कमरे को बंद कर மதுபானத்தை கிளாஸ்ல ஊற்றினார். शराब को ग्लास में डाला। அது அப்படி யோசித்து பார்த்தார். तो वैसे सोच कर देखा, ஐயோ, நான் இதற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறேன். भाई मैं इसकी गुलाम बनकर पड़ा हूँ, என் வாழ்க்கையே இப்பொழுது அப்படி வேதனை ஆகிவிட்டது. मेरी जिंदगी इस तरह वेदना में भर गया है। இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார்னு சொல்றாங்களே, यीशु मसीह पाप से छुटकारा देते कर कह रहे हैं। அப்ப அவர் எனக்கு விடுதலை கொடுக்கலாம்ல. जब वो आकर मुझे छुटकारा दे सकते हैं ना। அதனால அவர் அப்படியே ஒரு மது பாட்டில வைத்துக்கொண்டு மதுபானத்தை கிளாஸ்ல ஊற்றி கொண்டு ஜெபம் பண்ணார். वैसे शराब को ग्लास में डालकर वो इस तरह प्रार्थना किया, இயேசுவே, यीशु நீர் பாவிகளுக்கு விடுதலை தரேன்னு சொல்றாங்க எல்லாரும். आप आकर पापियों को छुड़ाते कर सब लोग कह रहे हैं। பாவிகளை நேசிக்கிறேன்னு எல்லாம் சொல்றாங்க. पापियों से प्यार करता ऐसा भी कह रहा है। நான் பாவி, मैं पापी हूँ, அப்ப என்ன நீர் நேசிக்கிறீர், जब आप मुझसे प्यार कर रहे हैं, அப்ப என்ன விடுதலையாக்க நீர் வாரும், जब मुझे छुड़ाने के लिए आप आओ, இந்த ரூமுக்குள்ள வாரும், ये कमरे में आओ, அப்படின்னு ஜெபம் பண்ணாரு. वैसा उन्होंने प्रार्थना किया। அவர்கள் மதுபானத்தை ஊற்றி முன்னால வைத்துக் கொண்டு लेकिन शराब को ग्लास में डालकर आगे रखकर கொஞ்ச நேரம் அப்படி அமைதியா இருந்தார். थोड़ा समय वैसे साथ बैठा। திடீரென்று அவருக்குள்ள ஒரு பயம் வந்ததா. अचानक उसके अंदर एक डर आया। என்ன பயம்? क्या डर? இயேசு அன்புள்ளவர், பாவிகளை நேசிக்கிறவள் என்று சொல்லுகிறார்கள். यीशु प्यारा है, पापियों से प्यार करने वाला कर कह रहे हैं। பாவிகளுடைய ஜெபத்தை கூட அவர் கேட்பார் என்று சொல்லுகிறார்கள். पापियों की प्रार्थना को भी वो सुनेगा कर कह रहे हैं। ஒருவேளை என் ஜெபத்தை கேட்டு இயேசு இந்த ரூமுக்குள்ள வந்துட்டா, मेरी प्रार्थना को सुनकर यीशु इस कमरे के अंदर आ गया तो அவருக்கு முன்னால நான் எப்படி நிக்க முடியும்? उनके सामने मैं कैसा खड़ा रह सकता है? எனக்கு முன்னால மதுபானம் இருக்கிறாரு, मेरे सामने शराब है, என் வாழ்க்கை அசுத்தமானது, मेरी जिंदगी अशुद्धता से भरा है। அவர் வந்து விட்டால் என்ன செய்வது? वो आ गया तो मैं क्या करूं? அவர் பரிசுத்தம் உள்ளவர், वो पवित्र है। ஒரு பயம் உள்ளத்தில் வந்ததா. एक डर उनके मन के अंदर आया। எங்கே இயேசு வந்து விடுவார் என்று பயந்து கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடினார். कहाँ यीशु आ जाएगा कर डर कर दरवाजा खोलकर बाहर भागा। அவர் சொன்னார் எனக்கு தன் அனுபவத்தை. उसने कहा मुझे अपने अनुभव को, என்னால உள்ள இருக்க முடியவில்லை. मैं अंदर नहीं रह सका। இயேசு வந்து விட்டால் எப்படி நான் அவரை சந்திக்க முடியும்? यीशु जब आ गया तो उनसे कैसा मैं मिलो? ஆகவே நான் பயந்து கொண்டு கதவை திறந்து கொண்டு ஓடினேன். वैसे मैं डर कर दरवाजा खोलकर भागा। பாவம் பயத்தை கொண்டு வரும். पाप डर को लेकर आता है। ஏதோ ஒரு பாவம், कोई तो पाप, ஏதோ ஒரு பாவம், कोई तो एक पाप, ஏதோ ஒரு அநியாயமான காரியம், कोई तो एक अन्यायकारी है, ஏதோ ஒரு அநீதியான காரியம். कोई एक अन्याय विषय। உங்களுக்கு தெரியும், आप जानते हो, உங்களுக்கு தெரியும், आप जानते हो, அது உங்களை பயப்படுத்துகிறது. वो आपको डरा रहे हैं। ஆகவேதான் சில கிறிஸ்தவ ஆலயத்திற்கு போனாலும் इसलिए कुछ मसीह के लोग भवन में गया तो கண்களை மூடி ஜெபிக்க மாட்டார்கள். आंखों को बंद करके प्रार्थना नहीं करेंगे। கண்களை மூடினால் இந்த பாவம் கண் முன்னால் வரும். जब आंखों को बंद करेगा तो पाप आंखों के सामने आएगा, பயத்தை கொடுக்கும். वो डर को लेकर आएगा। ஆகவே போய் நின்று அப்படியே பெயருக்காக நின்று விட்டு வருவார்கள். इसलिए वैसे नाम के लिए जाकर खड़ा होकर लौट जाता है। அவர்களால் தேவனோடு பேச முடியாது, वे परमेश्वर से बात नहीं कर पाएंगे, உள்ள முருகி ஜெபம் பண்ண முடியாது. मन में परमेश्वर से प्रार्थना
सामना नहीं कर पाएंगे। இயேசுவே என்றவரை துதிக்க முடியாது. यीशु के जल को नहीं स्तुति कर पाएंगे। வாயை மூடிக்கொண்டு பொம்மை போல் நிற்பார்கள். मुंह बंद करके पुतला के समान खड़ा रहता है। காரணம் பாவம். कारण पाप। அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை. उनको परमेश्वर की कोई संबंध नहीं है। அவர்களுக்கும் சபைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. उनको और कलीसिया के बीच में संबंध है। ஆனால் இயேசுவுக்கு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை. लेकिन यीशु और उनके बीच में संबंध नहीं है। இன்னைக்கு உங்களை குறித்து என்ன? आज आपके बारे में क्या है? இயேசுவுடைய இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டு இருக்கிறீர்களா? यीशु के लहू से आप धोया हुआ क्या? பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? पाप से छुटकारा पाया हुआ क्या? பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்களா? आपके क्षमा को पाया क्या? இயேசுவுடைய இரத்தம் உங்களை கழுவி இருக்கிறதா? यीशु के लहू आपको धोया क्या? அல்லது ஏதோ ஒரு பாவம் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? कोई एक पाप आपके पीछे लगा हुआ है। எவ்வளவு நாள் பயத்திலே வாழ போகிறீர்கள்? कितने दिन डर के अंदर जीने वाले हैं? எவ்வளவு நாள் இந்த பாவத்திலே வாழ போகிறீர்கள்? कितने दिन पापों में जीने वाला है? இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். आज मन फिरना है। இன்றைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். आज अर्पण करना है। இன்றைக்கு நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வேண்டும். आज आप उद्धार के अनुभव को पाना है। ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் கூட ஜெபம் பண்ண முடிவதில்லை. एक दिन पर 5 मिनट भी प्रार्थना नहीं कर पा रहे हो, என்னால் பாவம் क्योंकि पाप உங்களால் முடியாது. आप नहीं कर सकता है। பாவத்திலே வாழுகிறவர்கள் எப்படி தேவனோடு பேச जो முடியும்? पाप में जीने वाला जिस तरह परमेश्वर से बात कर सकता है, ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது. प्रार्थना जो है परमेश्वर से बात करना। கூட்டத்தோடு போய் நின்று ஆலயத்தில் ஆமென் சொல்ல முடியும். सभा के साथ खड़ा होकर भवन में आमीन कह सकता है। தனித்து முழங்கால் படிட்டு 5 நிமிடம் கூட உங்களால் ஜெபிக்க முடிவதில்லை. अकेले घुटने डालकर 5 मिनट में आप प्रार्थना नहीं कर पा रहे हो। காரணம் பாவம். कारण पाप। மனம் திரும்ப வேண்டும். मन फिरना है। உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். आप अपने आप का अर्पण करना है। இயேசு உங்களை நேசிக்கிறார். यीशु आपसे प्यार कर रहा है। நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். आप उद्धार पाना ही कर चाहता है। பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று விரும்புகிறார். आपके क्षमा को पाना ही कर चाहता है, ஆகவே நான் உங்களோடு பேசுகிறார். इसलिए वो आपसे बात कर रहा है। நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு விட்டால் आप मन फिर कर उतार पा गया तो ஒரு பெரிய சந்தோஷம். एक बड़ा आनंद। தேவனுடைய பிள்ளை परमेश्वर की संतान। யோவான் 1:12 வாசிக்கிறோம். யோனா 1:12 में पढ़ते हैं, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது यीशु मसीह को विश्वास कर मन में स्वीकार करने के समय தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெறுகிறோம். परमेश्वर की बच्चे है, इस अधिकार को हम पाते हैं। ஆண்டோட தலைவர் அப்பான்னு கூப்பிடலாம். प्रभु का पार कर पुकार सकता है। அவர் மகனே என்று சொல்லுவார். वो बेटा कर बोलेगा, மகளே என்று சொல்லுவார். बेटी कर बोलेगा। அவரோடு கூட நீங்கள் மகிழ்ந்திருக்கலாம். उनके साथ आप आनंद हो सकता है। அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். उसके लिए परमेश्वर आपसे बात कर रहे இந்த हैं। சந்தோஷத்தை நீங்கள் பெற வேண்டும். ये जो आनंद को पाना है, பயந்து பயந்து வாழ்வது அல்ல வாழ்க்கை. डर डर कर जीना जिंदगी नहीं है। தேவனோடு இணைந்து மகிழ்ச்சியாக வாழுவது. प्रभु के साथ जुड़कर आनंद से जीना, அந்த வாழ்க்கையை இயேசு உங்களுக்கு கொடுக்க वो விரும்புகிறார். जिंदगी को यीशु आपको देना चाहता है। பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வரும். पाप एक व्यक्ति के अंदर डर को लेकर आता है। மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் ஒரு பயம் விலகும். मन फिर कर उतार पाने के समय डर हटेगा, தேவனுடைய பிள்ளை என்கிற மகிழ்ச்சி வரும். प्रभु के संधान कर आनंद आएगा। இரண்டாவதாக और दूसरा, பயம் மனிதனுக்குள்ளே வர காரணம் என்ன? डर मनुष्य के अंदर आने के कारण क्या है? பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் पवित्र मत्ती सुसमाचार 14ஆம் அதிகாரம் 14वां अध्याय 30-31 வசனங்களை வாசிக்கும் போது 30 और 31 वचन को पढ़ने के समय அங்கே இயேசு உலகத்தில் உலாவும் போது நடந்த சம்பவம் எழுதப்பட்டது. वहाँ पर यीशु दुनिया में था, उस समय की संभव लिखा है। காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு जब आवाज जोरदार कर देखकर பேதுரு பயந்து அமிழ்ந்து போகையில் जो पतरस डर कर वहाँ डूबने के समय ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். प्रभु मुझे बचाओ कर पुकारा। இயேசு தம் கரத்தை நீட்டி அவனை தூக்கினார். यीशु अपने हाथ बढ़ाकर उन्हें उठाया। அப்பொழுது இயேசு அவனை பார்த்து வந்து சொன்னார், जब यीशु उनको देखकर एक बात कहा, அற்ப விசுவாசியே, ये अल्प विश्वासी, ஏன் சந்தேகப்பட்டார்? क्यों तुमने शक किया? ஏன் சந்தேகப்பட்டார்? क्यों तुमने शक किया? சந்தேகம் அவனுக்குள்ளே பயத்தை கொண்டு வந்தது. जब शक जो है उनके अंदर डर को लेकर आया, சூழ்நிலைகளை பார்க்கிறான். परिस्थिति को देखा, பெரும் காற்று வீசுகிறது, बड़े हवा आ रहे हैं, அலைகள் கொந்தளிக்கிறது, जब लहरें भड़क उठ रहे हैं, நான் இந்த கடலில் அமிழ்ந்து விடுவேனோ என்று பயப்படுகிறான். भाई समुद्र में डूब जाएगा क्या कर डर रहा है। இயேசு அருகில் நிற்பதை அவன் மறந்து விட்டான். यीशु उनके पास तक बात को भूल गया, சந்தேகத்துக்கு இடம் கொடுத்தான். शक के लिए जगह दिया। உடனே பயம் அவனை ஆட்கொண்டது. कहाँ पर तब डर उनके ऊपर राज किया, உடனே அவன் அமிழ்ந்து விட்டான். कहाँ पर तब वो डूबने लगा। ஆகவே நான் இயேசு சொன்னார், इसलिए यीशु ने कहा, அற்ப விசுவாசியே, ये अल्प विश्वासी, ஏன் சந்தேகப்பட்டாய்? क्यों तुमने शक किया? அதுதான் உனக்குள்ளே பயத்தை கொண்டு வந்தது. वही तुम्हारे अंदर डर को लेकर आया है। எனக்கு அன்பானவர்களே, मेरे प्यारे लोगों, அவிசுவாசம் அல்லது சந்தேகம் பயத்தை கொண்டு வருகிறது. जब अविश्वास या शक हमारे अंदर डर को लेकर आता है,
விசுவாசம் இருக்கும்போது ஒரு தைரியம் இருக்கும். विश्वास होने के समय एक धैर्य रहेगा. ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. इसलिए परमेश्वर कहते हैं मत डरो, विश्वास होकर रहो. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. मत डर, विश्वास के साथ रहो. இயேசுவின் மீது, அவருடைய வல்லமையின் மீது நீங்கள் விசுவாசம் வைக்கும்போது உங்களுக்குள்ள தைரியம் இருக்கும். यीशु के ऊपर, उनके सामर्थ्य के ऊपर आप विश्वास रखने के समय आपके अंदर धैर्य होगा. ஒன்றை குறித்த பயம் உங்களை அசைக்காது. किसी के बारे में डर आपको नहीं ला पाएगा. கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன் என்று சொல்லுவீர்கள். प्रभु मेरे मददगार है, मैं नहीं डरूंगा कर कहेंगे. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுவீர்கள். मेरा साथ दे रहा है, नहीं डरूंगा कर कहेंगे. ஆனால் சந்தேகம் வரும் பொழுது, लेकिन जब आपके अंदर शक आने के समय, ஆண்டவர் உண்மையாய் கூட இருக்கிறாரா? प्रभु सच्चाई से मेरे अंदर है क्या? ஆண்டவர் உண்மையாய் ஜெபத்தை கேட்கிறாரா? सच्चाई से प्रभु मेरे प्रार्थना को सुन रहे क्या? சந்தேகம் வரும்போது, जब शक आने के समय பயம் உள்ளத்தில் வரும். डर मन में आएगा. சாத்தான் அந்த பயத்தை உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே கொண்டு வருவார். शैतान वो डर को आपके मन के अंदर लेकर आएगा. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், इसलिए परमेश्वर कह रहा है விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. विश्वासी होकर रहो. இயேசுவின் மீது விசுவாசம், यीशु के ऊपर विश्वास, அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம், उनके शब्दों पर विश्वास, அவருடைய வல்லமையின் மீது விசுவாசம். उनके सामर्थ्य पर विश्वास. உங்களுடைய பிரச்சனை காட்டிலும் இயேசு பெரியவர். आपके समस्या से भी यीशु महान है. உங்களுடைய வியாதியை காட்டிலும் அவருடைய வல்லமை பெரியது. आपके बीमार से उनके सामर्थ्य बड़ा है. உங்களுடைய தேவைகளை காட்டிலும் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். आपके जरूरत से बढ़कर वो धनवान है. அவர் எதையும் செய்ய வல்லமை वो உள்ளவர். कुछ भी करने के लिए सामर्थ्यवान है. ஆகவே பயப்படாதிருங்கள், इसलिए मत डरो, சந்தேகப்படாதிருங்கள். शक मत करो. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு தெரியுமா? हमारे विश्वास कैसा जानते हो? ஒரு சின்ன வயிற்று வலின்னு சொன்ன உடனே एक छोटे पेट दर्द कर कहने के साथ ரொம்ப விசுவாசமா ஜெபம் பண்ணுவோம். थोड़ा विश्वास से प्रार्थना करेंगे. வயிற்று வலி தானே இயேசு சுகமாக்கிடுவார். जब पेट दर्द तो यीशु चंगाई कर देगा. நாம ஜெபிக்கலாம்னு சொல்லி விசுவாசமா ஜெபம் பண்ணுவோம். प्रार्थना करेंगे कर विश्वास से प्रार्थना करेंगे. கொஞ்ச நாள் அந்த வலி போகவே இல்லை. थोड़ा दिन वो दर्द गया ही नहीं. டாக்டர் இடத்துல போகும்போது डॉक्टर के पास जाने के समय அவர் எப்படி கொஞ்சம் பார்த்துட்டு, वो वैसे उनको जरा देखकर இது கேன்சர் மாதிரி தெரியுதுன்னு சொன்னாலே அவ்வளவுதான். ये कैंसर के जैसा दिखते कर कहा तो बस கேன்சர் வந்திருக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை. कैंसर आ गया कर कहने की जरूरत नहीं இது है. கேன்சர் மாதிரி தெரியுதுன்னு சொன்னா போச்சு. ये कैंसर जैसा दिखते कर कहा तो बस நம்முடைய விசுவாசம் எல்லாம் ஓடி ஒளிச்சிடும். हमारे विश्वास जब आकर छुप जाएगा, பயம் உள்ளத்துல வந்துடும். डर मन में आ जाएगा, கேன்சரா डर आ जाते हैं. அவ்வளவுதான். அந்த பயத்திலே சிலர் பாதி செத்து போயிருவாங்க. कैंसर है क्या? वो डर में आधे लोग मर जाएंगे. வயிற்று வலியை சுகமாக்குகிற இயேசு पेट दर्द को चंगाई करने वाला यीशु கேன்சரை குணமாக்க முடியாதா? कैंसर को चंगाई नहीं कर सकते क्या? ரெண்டு வியாதி உள்ளவங்களை இயேசு கிட்ட கொண்டு போங்க. दो बीमार व्यक्ति को यीशु के पास लेकर जाओ. ஆண்டவரே, உங்களுக்கு வயிற்று வலி, प्रभु इनको पेट दर्द, நான் उடனே சுகமாக்குறேன், சுகமாயிரு. मैं ताबड़तोड़ चंगाई देता हूँ, चंगाई रहो. ஆண்டவரே, உங்களுக்கு கேன்சர், प्रभु इनको कैंसर, இயேசு என்ன சொல்லுவார்? यीशु क्या कहेगा? இது பெரிய வியாதி, ये बड़ा बीमार है, இது சுகமாக்குறதுக்கு ஒரு வாரம் ஆகும்னு சொல்லுவாரா? ये चंगाई करने के लिए एक हफ्ता होगा कर बोलेगा क्या? இயேசு ஒரு நொடி பொழுதுல எந்த வியாதியும் குணமாக்க முடியும். इस एक पल भर के अंदर कोई भी बीमार को चंगाई कर सकता है. அவருக்கு சின்ன வியாதி பெரிய வியாதி பிரச்சனை கிடையாது. उसके लिए छोटे या बड़ा बीमार कोई समस्या नहीं है. நமக்கு தான் அந்த பிரச்சனை. हमें वो समस्या है. ஐயோ, இது பெரிய வியாதி, हाँ ये बड़ा बीमार है, இது கேன்சர், ये कैंसर है, இது ஆஸ்துமா, ये अस्थमा है, இது டிபி, ये टीबी है. டாக்டர்கள் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. डॉक्टर ने बोल दिया नहीं होगा, நமக்கு தான் அது பெருசு. हमारे लिए वो बड़ा है. இயேசு சர்வ வல்லமை உள்ளவர். यीशु सर्वशक्तिमान है. செத்தவங்களை கூட ஒரே வார்த்தையில எழும்ப பண்ணுகிறவர். मरे हुए लोगों को भी एक ही शब्द से उठाने वाला है. அவர் வல்லமை உள்ளவர். वो सामर्थ्यवान है. அவருடைய வல்லமை சந்தேகப்படாதிருங்கள். उसके सामर्थ्य के ऊपर शक मत करो, விசுவாசியுங்கள். विश्वास करो. கேன்சரா இருந்தான்னு कैंसर हो तो क्या है? இயேசு குணமாக்குவார். यीशु चंगाई करेगा. இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தான்னு कितना भी बड़ा समस्या क्यों ना हो, இயேசு பார்த்துக் கொள்ளுவார். यीशु देखेगा. இவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையா இருந்தான்னு कितना बड़ा कर्जे की समस्या हो, இயேசு ஐஸ்வர்யம் உள்ள தேவன். यीशु धनवान परमेश्वर है. அவர் தேவையை சந்திப்பார். वो जरूरतों को पूरा करेगा. விசுவாசியுங்கள். विश्वास करो. விசுவாசிக்கும் ஒரு பயம் உடைய உள்ளத்தை விட்டு விலகும். जब आप विश्वास करने के समय डर आपके मन को छोड़कर हटेगा. அதெல்லாம் அன்னைக்கு நடந்ததுங்க, அப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம். वो सब उम्मीद हुआ था वैसे चमत्कार. இன்றைக்கு அப்படி எல்லாம் நடக்குமா? आज ऐसा सब होगा क्या? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். यीशु मसीह कल और आज और युगानुयुग नहीं बदलने वाला. இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். आज भी वो चमत्कार करने वाला है. நானே உங்கள் மத்தியில் அதற்கு சாட்சி. मैं स्वयं उसके लिए आपके बीच में साक्षी है. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல. मैं मसीह के परिवार में नहीं जन्म हुआ है. ரொம்ப பக்தி உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். बहुत भक्तिमान एक परिवार में मैंने जन्म हुआ. தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டம், तमिलनाडु में तूतुकुड़ी जिला, 4 மாவடி என்கிற
கிராமம். 4 मावड़ी नाम के गांव, ரொம்ப பக்தியா தெய்வ வணக்கம் செய்கிறவன். बहुत भक्ति से जो देवता की उपासना करने वाला, தினம் காலையும் மாலையும் நான் பல தெய்வங்களை பக்தியோடு வணங்கினவன். हर रोज सवेरे और शाम को कई देवताओं को भक्ति के साथ मैंने उपासना किया. பக்தி வைராக்கியம் எனக்குள் இருந்தது. भक्ति के जो जलन मुझ पर था, அதனால இயேசுவை பத்தி எனக்கு சொல்ல வந்த போது, लेकिन यीशु के बारे में मुझे कहने के लिए लोग आया, கிறிஸ்தவர்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லி பரிகாசம் பண்ணினேன். मैंने इस तरह टट्टे उड़ाया था, मसीह के लोग कुछ नहीं जानते हैं. ஒரு மனிதனை போய் தெய்வம்னு சொல்றாங்க. एक मनुष्य को जाकर परमेश्वर कह रहा है, இயேசு தெய்வம் உங்களுக்கு யார் சொன்னாரு? यीशु परमेश्वर कहकर आपको कौन बोला? அப்படியெல்லாம் நான் பேசினேன். वैसे सब मैंने बात किया था. இயேசுவை குறித்து கேவலமாய் பேசினேன். यीशु के बारे में कई बुरे शब्दों को इस्तेमाल किया, இந்த மேடையில சொல்ல முடியாது. वो मंच में नहीं कह सकता है. அவ்வளவு கீழ்த்தரமாக இயேசுவை பேசினார். वैसे बुरे शब्दों से यीशु के बारे में मैंने कहा. அப்படிப்பட்ட இந்த துரோகியை தான் ஆண்டவர் உங்க மத்தியில நிறுத்தி அவரை பற்றி பேச வைத்திருக்கிறார். वैसे द्रोही को परमेश्वर आपके बीच में खड़ा कर उनके बारे में बात करने के लिए लगा है. அவருடைய நாமத்தை சொல்ல கூட எனக்கு அருகதை இல்லை. उनके नाम को कहने के लिए भी मुझे योग्यता नहीं है. ஆனால் அவருடைய அன்பு ஆச்சரியமானது. लेकिन उनके प्यार आश्चर्य है. நான் அவருக்கு விரோதமாய் பேசினதற்கு என்னை அடித்துக் கொண்டிருக்க வேண்டும். मैं उनके विरोध जो बात किया उसके लिए वो मुझे मार डालना था. ஆனால் அவர் என்னை அணைத்துக் கொண்டு எனக்கு அற்புதம் செய்தார். लेकिन वो मेरे गले लगाकर मुझे चमत्कार किया. அதுதான் இயேசுவின் அன்பு, விளங்கிக் கொள்ள முடியாத அன்பு. वही यीशु मसीह के जो प्यार है नहीं समझ पा रहे हैं. என்னுடைய 14வது வயதில் मेरे 14वीं उम्र में எனக்கு ஒரு கொடிய வியாதி தாக்கினது. मेरे शरीर में कठोर बुरी बीमार आया. ஹார்ட் என்லார்ஜ்மென்ட், वो हार्ट एनलार्जमेंट, ஒரு ஜுரம் என்னை தாக்கினது. एक बुखार मेरे शरीर में आया. இருதயம் பாதிக்கப்பட்டது. मेरे हृदय उसके कारण हानि पहुंचाया. இருதயம் வீங்கி விட்டது. मेरे हृदय में सूजन आ गया. அதனால் என் வலது கால் செயலற்று போனது. उसके कारण मेरे एक तरफ की पैर काम नहीं कर रहा था. நான் படுத்த படுக்கையில் ஆகிவிட்டேன். मैं वैसे बिस्तर में पड़ गया. என் தகப்பனார் அப்பொழுது சென்னை பட்டணத்தில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். मेरे पिताजी उस समय चेन्नई शहर में धंधा किया करता था. எத்தனையோ டாக்டர் இடத்தில் கொண்டு போனார்கள். कई डॉक्टर के पास लेकर गया. டாக்டர்கள் என்னை ரொம்ப அன்பாய் கவனித்தார்கள். डॉक्टर लोग बड़े प्यार से मुझे देखा. நான் சுகம் பெற வேண்டும் என்று போராடினார்கள். मैं चंगाई पाना कर लड़ा. எவ்வளவு மாத்திரை மருந்துகள், कितने दवा पानी किया, ஆனால் ஒன்றும் வேலை செய்யவில்லை. लेकिन कुछ भी काम नहीं किया. என்னை குணமாக்க முடியவில்லை. मुझे चंगाई नहीं कर सका. நான் எலும்பும் தோலும் मैं ஆகிவிட்டேன். अड्डी पसली हो गया. என் வலது கால் கொஞ்சம் கூட அசைக்க முடியாது. मेरे जो दाहिने पैर जरा भी नहीं हिल पाता था. அப்படியே படுத்த படுக்கையில் தான் இருக்கணும். वैसे ही बिस्तर में पड़ा रहना था. என் சட்டை கலட்டினால் मेरे शर्ट को जब निकालेगा तो என் இருதயம் எப்படி பல்ஜாக இருக்கிறது தெரியும். मेरे हृदय जो सूजन है वो अच्छा दिखता है. அந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டு விட்டது. उतना मेरे शरीर में तकलीफ आया. அப்பொழுது जब வெளிநாட்டுல படிச்சுட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். विदेश में पढ़कर एक स्पेशलिस्ट डॉक्टर आया कर कहा. சென்னையில் அயனாவரம் என்ற இடத்துல चेन्नई की जो अयनावरम नाम की जगह पर என் பெற்றோர் என்னை கொண்டு போனார்கள். मेरे माँ पिता वहाँ पर मुझे लेकर गया. என்னை தூக்கி கொண்டுதான் காருக்குள்ள வைக்கணும், मुझे उठाकर ही कार में रखना था தூக்கி கொண்டுதான் ஆஸ்பத்திரிக்குள்ள போகணும். और मुझे उठाकर ही हॉस्पिटल लेकर जाना था. அந்த டாக்டர்கள் என்னை பரிசோதித்தார்கள். वो जो डॉक्टर मुझे जांच कर देखा. 4-5 டாக்டர்கள் 4-5 डॉक्टर लोग என்னுடைய தலை முதல் கால் வரைக்கும் என்னை பரிசோதித்தார்கள். मेरे सर से लेकर पैर तक मुझे जांच कर देखा. அப்புறம் அவங்க கூடி ஆலோசனை उसके பண்ணினார்கள். बाद वे लोग मिलकर कुछ योजना किया. எங்கள் பெற்றோரை அழைத்து அவர்கள் சொன்னார்கள், हमारे जो माँ पिता को पुकार कर उन्होंने कहा, உங்கள் மகனுடைய இருதயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு விட்டது. आपके बेटा की जो हृदय जो है एकदम खराब हो गया है. இனி குணமாக்க முடியாது. अब चंगाई नहीं कर सकता है. எங்கு கொண்டு போனாலும் உங்களுடைய மகனுடைய இருதயத்தை சரிப்படுத்த முடியாது. कहाँ भी लेकर जाओ आपके बेटा के हृदय को चंगाई नहीं कर सकता है. சில நாட்கள் அல்லது சில வாரங்களுக்குள் அவன் மரித்துவிடக் கூடும் என்று சொல்லிவிட்டார். कुछ दिन या कुछ हफ्तों के अंदर वो मर सकता कर कहा. அவ்வளவுதான், बस வீட்டுக்கு கொண்டு போங்க. घर पर लेकर जाओगे. நம் எல்லாவற்றையும் நம்பிக்கை இழந்து மருத்துவத்தில் தோல்வி அடைந்த அந்த வீட்டுல கொண்டு வந்து வைத்திருந்தார். सारे भरोसा को खोकर वैसे लोग छोड़ा वो सलाद में मुझे घर पर ला कर रखा था. மரண பயம் சூழ்ந்து கொண்டார். एक मौत के डर मुझे घेर लिया. பயம் சூழ்ந்து கொண்டார். डर मुझे घेर लिया. எங்க குடும்பத்துல எல்லாருக்குள்ள ஒரு பயம். हमारे परिवार के सभी के अंदर एक डर. எப்போ மரணம் சம்பவிக்கும், कब मौत होएगा, எப்பொழுதாவது எந்த நாளிலாவது நடந்து விடலாம். ये किसी भी समय हो सकता है. ஆகவே ஒரு மரணம் என்னுடைய குடும்பத்தை சூழ்ந்திருந்தது. इसलिए मौत के डर जो है हमारे परिवार को घेर लिया. என்னால் தாகம் எடுக்கும் தண்ணி குடிக்க முடியாது. मुझे प्यास लगते हैं लेकिन पानी नहीं पी पाऊंगा. பசி எடுக்கும் சாப்பிட முடியாது. भूख लगता है खाना नहीं खा पाऊंगा. இந்த கால அசைக்க கூட முடியாது. एक पैर को नहीं हिला पाता है. தானா எழுதி உட்கார முடியாது. अपने आप उठकर नहीं बैठ सकता है. மரணம் என்னை நெருங்கி கொண்டிருந்தது. बहुत मेरे निकट आया. கைவிடப்பட்ட நிலைமை. छोड़ा हुए का हाथ. அப்பதான் இயேசு என்னை
தேடி வந்தார். जब यीशु मुझे ढूंढ कर आया, நாம் எந்த இயேசுவை தேடி எங்கும் போகவில்லை. मैं यीशु को ढूंढ कर कहीं भी नहीं गया. எங்களுக்கு யாரையும் தெரியாது. हम किसी भी नहीं जानते हैं. எந்த கூட்டத்துக்கு போனதில்லை, எந்த சர்ச்சுக்கு நாங்கள் போனதில்லை. कोई भी सभा या कोई भी चर्च में हम नहीं गया. எந்த கிறிஸ்தவ ஊழியர்களையும் எங்களுக்கு தெரியாது. कोई भी मसीह के सेवक को भी हम नहीं जानते हैं. ஆனால் அங்கே வேலை செய்து கொண்டு ஃபேக்டரியில வேலை செய்த ஒரு கிறிஸ்தவ சகோதரர், लेकिन वहाँ की फैक्ट्री में जो काम किया वो एक मसीह के भाई, லூக்கா सीवीएस कंपनी வேலை செய்தவர், लूका सील्स कंपनी में जो काम किया वो व्यक्ति எங்களுடைய கடையில வியாபாரத்திலே பழகினவர். हमारे जो दुकान के धंधा में वो हमारे से मिलजुलता था. அவர் என்ன நான் வியாதிப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டு விசாரித்து விட்டு போக வீட்டுக்கு வந்தார். जब मैं बीमार पड़ा इसे सुनकर पूछताछ कर जाने के लिए घर पर आया. அவர் மூலமாக இயேசு எங்க வீட்டுக்கு வந்தார். उनके द्वारा यीशु हमारे घर पर आया. அவர் எங்க வீட்டுக்கு வந்த போது जब उन्होंने हमारे घर पर आया, என்னுடைய தாயார் அவரை பார்த்து சொன்னார்கள், मेरे माँ उनको देखकर कहा, என் மகனை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். मेरे बेटा को सभी लोग छोड़ दिया है. நாங்கள் எல்லா டாக்டரையும் பார்த்து விட்டோம். सभी डॉक्टरों से हमने देखा है. தெய்வத்துக்கு என்னென்னலாம் பொருத்தனை செய்யணுமோ எல்லாம் செய்து பார்த்து விட்டோம். यहाँ क्या मन्नत करना है सब कुछ कर देखा है. எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். सभी लोग छोड़ दिया है. என் மகனுக்காக நீ இயேசு கிறிஸ்து கிட்ட ஜெபம் பண்ணுவியான்னு கேட்டார்கள். मेरे बेटा के लिए यीशु मसीह के पास तुम प्रार्थना करेगा क्या कर पूछा. எங்களுக்கு இயேசுவுக்கு சம்பந்தம் கிடையாது. हमें और यीशु के कोई संबंध नहीं है. ஆனால் என்னுடைய தாயாருக்குள்ள ஒரு சின்ன விசுவாசம், लेकिन मेरे माँ के अंदर एक छोटे से विश्वास, ஜெபம் பண்ணினா இயேசு அற்புதம் செய்வார். प्रार्थना करेगा तो यीशु चमत्कार करेगा. ஜெபம் பண்ணா இயேசு அற்புதம் செய்வார். प्रार्थना करेगा तो यीशु चमत्कार करेगा. யாரோ ஒரு சின்ன வயசுல சொல்லியிருக்காங்க. कोई तो उनके छोटे उम्र में बताया था. அதனால என் மகனுக்காக ஜெபம் பண்ணுவியான்னு கேட்டார்கள். उसके कारण मेरे बेटा के लिए प्रार्थना करेगा क्या. அந்த சகோதரர் சொன்னார், उस भाई ने कहा, நான் ஜெபம் பண்ணுகிறேன், मैं प्रार्थना कर रहा हूँ. உடனே அங்க வரணும் இங்க வரணும் ஒண்ணு கூப்பிடவில்லை. याना वाना ने सब नहीं पुकारा. உங்க வீட்டுல நீங்க எல்லாம் இந்துக்களா இருக்கிறீங்க. आपके घर पर आप सब हिंदू है. நீங்க பல தெய்வத்தை வணங்குறீங்க. आप कई देवताओं को उपासना कर रहे हैं. இங்கெல்லாம் இயேசு எப்படி வந்து அற்புதம் செய்ய முடியும். यहाँ सब यीशु ऐसा आकर चमत्कार कर सकता है. அதனால கூட்டத்துக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, எதுவுமே அவர் கூப்பிடவில்லை. इसलिए सभा में आओ, चर्च में आओ, ऐसा सब नहीं पुकारा. அவர் சொன்னார், நான் ஜெபம் பண்ணுகிறேன். उसने कहा मैं प्रार्थना करूंगा. என் படுக்கையின் அருகில முழங்கால் படியிட்டார். मेरे बिस्तर के पास वो घुटने डाला. இயேசுவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். यीशु की ओर पुकारने लगा. அவர் ஜெபிக்கும் போது वो प्रार्थना करने के समय என்னுடைய பெற்றோர் 3 சகோதரர்கள் பயபக்தியாய் முழங்கால் படியிட்டார்கள். मेरे पिता और 3 भाई और बच्ची के साथ घुटने डाला. எப்படி ஜெபிக்கணும் உங்களுக்கு தெரியாது. कैसा प्रार्थना करना है कर उनको नहीं आते थे. பயபக்தியாய் கண்ண மூடி நின்றார்கள். लेकिन भय भक्ति से आंखों को बंद कर खड़ा हुआ. தாயார் மட்டும் இயேசுவே இயேசுவே அழுது கொண்டிருந்தார். मेरे माँ सिर्फ यीशु यीशु कर रोने लगा. அந்த பெயரை சொல்லி அழுதார்கள். उस नाम को खेकर उन्होंने रोया. அந்த சகோதரர் கரமைத்து ஜெபம் பண்ணினார். वो भाई अपने हाथ उठाकर प्रार्थना करता था. நான் கண்ணு திறந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். मैं आंखों को खोलकर देख रहा था क्या हो रहा है. என்ன ஜெபம் பண்ணுகிறாரு. ये क्या प्रार्थना कर रहा है. அவ்வளவு நான் இயேசுவை வெறுத்தவன். उतना मैं यीशु से नफरत किया वो व्यक्ति है. அந்த நேரத்துல கூட இயேசுவை நோக்கி நான் கூப்பிடவில்லை. उस समय में भी यीशु की ओर मैं नहीं पुकारा. ஆனால் என் தாயாருடைய கண்ணீரை இயேசு பார்த்தார். लेकिन मेरे माँ के आंसुओं को यीशु देखा. இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிட்டதை பார்த்தார். यीशु के नाम को लेकर जो पुकारा उसे वो देखा. அந்த அறைக்குள்ளே கடந்து வந்தார். वो कमरे के अंदर प्रवेश हुआ. என் அறைக்குள்ளே ஒருவர் வருகிறதை நான் உணர முடிந்தது. मेरे कमरे के अंदर एक व्यक्ति जो आ रहे थे मैं स्मरण कर सका. என் கண்களால் பார்க்க முடியவில்லை. मैंने अपने आंखों से नहीं देख पाया. ஆனால் என் படுக்கையின் பக்கத்தில் ஒருவர் வந்து நிற்கிறது நான் உணர முடிகிறது. लेकिन मेरे जो बिस्तर के पास आकर एक व्यक्ति खड़ा हुआ है इसे मैं महसूस कर सका. உங்க வீட்டுல யாரும் இல்லாத அறைக்குள்ள கதவு மூடி நீங்க உட்கார்ந்துருங்க. आपके कमरे में कोई नहीं हो, कमरे में आप दरवाजा बंद कर बैठो. உங்க கண்ணை மூடி அமைதியா இருங்க. आप अपने आंखों को बंद कर शांत रहो. நீங்க கண்ணத்தை யாரும் உள்ள வந்து அவங்க வரவனை உங்களால ஃபீல் பண்ண முடியும். कोई आपके कमरे के अंदर आएगा आप उसे अनुभव कर सकते हैं. அதே மாதிரி என்னால பார்க்க முடியல, நான் பக்கத்துல ஒருவர் வருகிறது என்னால் உணர முடிந்தது. उसी तरह मैं देख नहीं पाया लेकिन मेरे पास कोई आ रहे कर इसे महसूस कर सका. எனக்குள்ள ஒரு தெய்வீக பயம் வந்தது. मेरे अंदर एक स्वर्गीय डर आया. என் கண்களில் கண்ணீர் வடி ஆரம்பித்தது. मेरी आंखों से आंसू बहने लगा. ஏதோ நடக்கிறது. कुछ तो हो रहा है. ஏதோ நடக்கிறது. कुछ तो सफल हो रहा है. அவர் இயேசுவே தொடும் என்று ஜெபிக்கிறார். वो यीशु ने छू कर प्रार्थना कर रहा है. என் படுக்கை பக்கத்துல யாரோ வந்திருக்கிறாங்க. मेरे बिस्तर के पास कोई तो आया है. இயேசுவே தொடும் என்று அவர் ஜெபம் பண்ணுகிறார். यीशु ने छू कर प्रार्थना कर रहा है. அவர் என் மேல கை வைக்கவில்லை. वो मेरे ऊपर हाथ नहीं रखा था. என்றால் அவர் ஊழியர் அல்ல. क्यों वो सेवक नहीं है. அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறவர். वो काम करने वाला एक व्यक्ति है. இயேசுவே தொடும் என்று ஜெபம் பண்ணினார். यीशु ने छू कर प्रार्थना किया. அப்பொழுது ஒரு கரம் என்னை தொட்டது. जब एक हाथ मुझे छुआ, என்னுடைய வலது கை தோள் பகுதியில் ஒரு கரம் தொட்டதை நான் உணர்ந்தேன். मेरे दाहिने तरफ की कंधे के बाजू में एक हाथ मुझे छुआ हुआ मैं महसूस किया. என்னால பார்க்க முடியவில்லை. मैं उसे देख नहीं सका ஆனால் உணர
முடிந்தது. लेकिन महसूस कर सका ஒரு கரம் என்னை தொடுகிறது. वो हाथ तो मुझे छू रहा है, அந்த கரம் தொட்ட உடனே वो हाथ मुझे छूने के साथ மின்சாரத்தை போல ஒரு வல்லமை என் வலது காலில் பாய்ந்தது. बिजली के समान एक सामर्थ मेरे पैरों पर उतरा। உடனே என் கால் செயல்பட ஆரம்பித்தது. वहां पर तो मेरे पैर काम करने लगा। செலைத்து கிடந்த கால் உடனே செயல்பட்டது. जो काम नहीं करते तो पैर सामर्थ्य काम करने लगा। அந்த தொடுதலை நான் உணர்ந்த உடனே जो छुओ से महसूस करने के साथ நானாகவே படுக்கையில் எழுந்து அமர்ந்து விட்டேன். मैं अपने आप बिस्तर से उठकर बैठा। இன்னும் ஜெபம் முடியவில்லை. और प्रार्थना पूरा नहीं हुआ, அதற்குள்ளாக நானாகவே எழுந்து அமர்ந்து விட்டேன். उसके अंदर मैं खुद उठकर बैठा। என்னால் அப்படி எழும்ப முடியாது. मैं ऐसा उठ नहीं सकता था। எனக்கு ஆச்சரியம். मुझे आश्चर्य हुआ, என் காலில் ஏதோ நடந்து விட்டது. मेरे पैर पर क्या हो गया। ஜெபம் பண்ணி முடித்தார்கள். प्रार्थना समाप्त किया। அவர் ஒன்றும் என்னை பார்த்து சொல்லவில்லை. कुछ भी मुझे देखकर नहीं कहा। நானாகவே எழும்பி நின்றேன். मैं अपने आप खड़ा हुआ, என்னால் நிற்க முடிந்தது. मैं खड़ा हो सका, நடக்க ஆரம்பித்தேன். मैं चलने लगा, நடக்க முடிந்தது. चल सका। ஆண்டவர் இயேசு அற்புதமான சுகம் கொடுத்தார். प्रभु यीशु चमत्कारी रीति से चंगा दिया। இன்னைக்கு 2 கால்கள் உள்ளவனாய் உங்கள் மத்தியில நான் நிற்க காரணம் நான் பிரசங்கிக்கிற இயேசு இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். आज दोनों पैर से आपके बीच में जो खड़ा हो, इसके कारण मैं प्रचार करने वाला यीशु आज भी जिंदा है। யாரோ சொன்னபடி நான் அன்னைக்கு வந்து பிரசங்கிக்கவில்லை. कोई नहीं कुछ कहा कर मैं यहाँ तक प्रचार नहीं कर रहा हूँ। கற்பனையின் தெய்வத்தை நான் சொல்லவில்லை. ये कल्पना के परमेश्वर तो मैं नहीं कर रहा हूँ। அவர் என்னை தொட்டதை உணர்ந்தேன். वो मुझे छुआई से अनुभव किया, அவர் குணமாக்கினதை நான் அனுபவித்தேன். उसने जो चंगाई किया उसे अनुभव किया। நீங்கி இருந்தேன். இருதயம் நார்மலாய் மாறிவிட்டது. जो मेरे हृदय में सुजता नॉर्मल हो गया। 2 அற்புதம் நடைபெற்றது. जो चमत्कार उस समय हुआ, அப்பொழுதுதான் நான் விசுவாசிக்க जो ஆரம்பித்தேன். मैंने विश्वास करने लगा, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம். सिर्फ यीशु मसीह ही सच्चा परमेश्वर है। இப்படி அற்புதம் செய்வதற்கு வேறு யாரால முடியும்? इस तरह चमत्कार और कौन कर सकता है। நான் அவரை வெறுத்தேன். मैं उनसे एक समय नफरत किया என் था। குடும்பத்துக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே இல்லை. हमारे परिवार और यीशु के कोई संबंध नहीं था, ஆனால் எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு அற்புதம் செய்தார். लेकिन मेरे घर पर आकर चमत्कार किया है। அந்த அன்பு விளங்கிக் கொள்ள முடியாத वो அன்பு. प्यार को नहीं समझ पाने वाला प्यार है। ஒரு பைசா அவருக்கு நாங்கள் காணிக்கை கொடுத்ததில்லை. एक पैसा भी हम उनको दान नहीं दिया था, ஆனால் என்னை தேடி வந்து எனக்கு அற்புதம் செய்தார். लेकिन मुझे ढूंढ कर आकर मुझे चमत्कार किया। அவருடைய அன்பு ஆச்சரியமானது. उनके प्यार आश्चर्य है, அது விளங்கிக் கொள்ள முடியாத அன்பு. वो नहीं समझ सकता वैसे प्यार है। இன்னைக்கு நான் உயிரோடு இருக்க காரணம் இயேசு. आज मैं जो जिंदा हूँ उसका कारण यीशु है। ஆகவேதான் அவரை உங்களுக்கு சொல்லுகிறேன். इसलिए उनके बारे में मैं आपको कह रहा हूँ, அவர் உங்களை நேசிக்கிறார். वो आपसे प्यार कर रहे हैं। நீங்கள் வெறுத்தாலும் அவர் உங்களை நேசிக்கிறார். आप नफरत करा तो भी वो आपसे प्यार कर रहा है। அவர் தெய்வம் அல்ல என்று நீங்கள் பேசினாலும் அவர் உங்களை वो நேசிக்கிறார். परमेश्वर नहीं है कहकर आप बात किया तो भी वो आपसे प्यार कर रहा है। உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். आपको चमत्कार करना चाहता है। அவரை நோக்கி பாருங்கள். ओके और देखो, என்னுடைய தாயாருக்குள்ள ஒரு சின்ன விசுவாசம், मेरे माँ के अंदर एक छोटा विश्वास, கடுகளவு விசுவாசம். एक राय के समान विश्वास। நாங்க வேற வாசித்ததில்லை. वो शास्त्र नहीं पढ़ाता, எந்த பிரசங்க கேட்டதில்லை. कोई भी संदेश भी नहीं सुनाता, சர்ச்சுக்கெல்லாம் போனதில்லை. चर्च में कभी गया नहीं था। இயேசுன்றவர் வல்லமையுள்ளவர் என்று என் தாயார் அறிந்திருந்தார். यीशु वो उसमें एक सामर्थ्य कर मेरे ना जाना हुआ था। அந்த சின்ன விசுவாசம் वो जो छोटे विश्वास, ஆண்டவர் அற்புதம் செய்தார். जो वो चमत्कार किया। நீங்க விசுவாசிங்க. आप विश्वास करो, நீங்க விசுவாசிங்க. आप विश्वास करो। இங்குதான் இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். यहाँ पर यीशु मंडल आ रहे हैं। இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம ஜெபிக்க போகிறோம். और थोड़े समय में हम प्रार्थना करने वाले இயேசு हैं। உங்களை தொட போகிறார். यीशु आपको छूने वाला है। அவருடைய தொடுதலை உணருவீர்கள். वो जो आपको छूते हुए आप महसूस करेंगे। இயேசு உங்களை தொடுவதை உணருவீர்கள். यीशु आप छूते हुए से महसूस करेंगे। உங்களுடைய நோய்கள் மறைவதை உணருவீர்கள். आपके बीमार बदलते हुए अनुभव करेंगे। தமிழ்நாட்டுல சேலம் என்கிற பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன். तमिलनाडु में सेलम नाम के शहर पर हम सेवा के लिए गया था। இப்படி ஒரு கூட்டத்தில் ஜனங்கள் திரளாய் வந்திருந்தார்கள். इस तरह की सभा में लोग बहुत सारे आया हुआ था। ஒரு சகோதரர் மேடையில் வந்து சொன்னார் சாட்சி. एक भाई मंच में आकर साक्षी बोला। அவர் சொன்னார், उन्होंने कहा 18 வருஷம் என் ஸ்பைனல் கார்டு பிரச்சனை. 18 साल मेरे स्पाइनल कार्ड में समस्या है। பைக்ல பிரயாணம் பண்ண முடியாது, बाइक में नहीं सफर कर सकता हूँ, குனிய முடியாது, मैं झुक नहीं पाता हूँ, இரவில படுக்கையில புரண்டு படுக்க முடியாது. रात को बिस्तर में यहाँ वहाँ नहीं कर सो सकता हूँ। 18 வருஷம் வேதனை, 18 साल वेदना, மிகுந்த நரக வேதனை. बहुत नरक की वेदना। பின்னால கூட்டத்துல நின்று கொண்டிருந்தார். सभा के पीछे के भाग में वो खड़ा था।
அவர் தன்னுடைய முதுகில் அப்படி கை வைத்துக் கொண்டு वो अपने पीठ में हाथ रखकर இயேசுவே என்னை தொடும், यीशु मुझे छुओ, இயேசுவே என்னை குணமாக்கும். यीशु मुझे चंगाई करो। அவர் ஜெபித்த போது जब उन्होंने प्रार्थना किया, ஒரு கரமுடைய கழுத்து பகுதியிலிருந்து அவரை தொட ஆரம்பித்தார். एक हाथ उनके गर्दन के पास से उन्हें छूने लगा। அந்த கரம் அவரை தொடுவதை உணர்ந்த உடனே இந்த வலி மறைந்து वो हाथ उन्हें स्पर्श करते हुए महसूस करने के साथ वो दर्द निकल गया। எக்ஸைட்மெண்டோடு வந்து சொன்னார், वैसे बहुत खुशी के साथ आकर कहा, ஒரு கரம் என்னை தொட்டது, एक हाथ मुझे छुआ, அந்த தொடுதலை நான் அனுபவித்தேன், उससे मैं अनुभव किया। உடனே இந்த வலி மறைந்தது. तब वो दर्द मिट गया। 18 வருஷ வியாதி மறைந்தது. 18 साल के बीमार मिट गया। சந்தோஷமாய் அவர் சொன்னார், खुशी से उन्होंने कहा, யாருடைய கரம்? किसी के हाथ? இயேசுவினுடைய கரம். यीशु के हाथ। இயேசு எங்க இருக்கிறார்? यीशु कहाँ है? ஜனங்கள் மத்தியில் உலாவுகிற தேவன், लोगों के बीच में मंडलाने वाला परमेश्वर है। ஜனங்கள் மத்தியில் உலாவுகிற தேவன், लोगों के बीच में घूमने वाला परमेश्वर है। ஜன நடமாட்டம் இல்லாத காடுகளிலும் மலைகளிலும் இயேசு வாசம் பண்ணுவது இல்லை. जहाँ लोग नहीं है, वैसे जंगलों में पहाड़ों में यीशु नहीं निवास करता है। இயேசு ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், यीशु लोगों के बीच में निवास करने वाला परमेश्वर है। ஜனங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன். लोगों के बीच में मंडलाने वाला परमेश्वर है। எங்கே 2 பேர் அல்லது 3 பேர் இயேசு என்கிற நாமத்தில் கூடினாலும் அங்கே அவர் பிரசன்னமாய் இருப்பார். जहाँ पर 2 या 3 व्यक्ति यीशु के नाम से इकट्ठा होता है, वहाँ पर वो उपस्थित होगा। அவரை தேடி எங்கோ நீங்கள் பிரயாணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. उसको ढूंढ कर कहीं तो सफर करने की जरूरत नहीं है। அவர் இங்குதான் இந்த மைதானத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். वो यही इस मैदान में घूम फिर रहा है। நேற்று தினம் அவர் இங்கே உலாவுவதற்கு அடையாளமாய் பலத்த அற்புதங்களை செய்தார். कल के दिन वो यहाँ घूम फिर रहे के चिन्ह में बहुत जोरदार चमत्कार किया है। பிறவியில் இருந்தே காது கேட்காதவர்களுக்கு காது திறக்கப்பட்டது, जन्म से जिसके कान सुनाई नहीं दे रहे थे, वैसे लोगों के कान खुला है கண்கள் திறக்கப்பட்டது. और आंखें भी खोला गया है। அநேகர் வந்து எக்ஸைட்மெண்டோடு சாட்சி சொன்னார்கள். बहुत से लोग अनुभव के साथ साक्षी कहा है। ஒரு மனிதனால் அப்படி செய்ய முடியுமா? एक व्यक्ति ऐसा कर सकते है क्या? மனிதனால் குணமாக்க முடியாது. एक व्यक्ति चंगाई नहीं कर सकता है। இயேசு यीशु இயேசு यीशु அவர்தான் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். वही आप घूम फिर रहा है। இயேசுவே என்னை தொடும் என்று கேளுங்க, यीशु मुझे छुओ कर मांगो, அவர் உங்களை தொடுவதை உணர்வீர்கள். वो आपको छूते आप महसूस करेंगे। நோய்கள் மறையும், बीमार बदलेगा, வலிகள் மறையும். दर्द बदलेगा। ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது விசுவாசிக்க வேண்டும். लेकिन आप विश्वास करना है। விசுவாசிக்க வேண்டும். आप विश्वास करना है। உங்களுடைய விசுவாசத்தின் படிதான் அவர் அற்புதம் செய்வார். आपके विश्वास के अनुसार वो चमत्कार करेगा। பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரனை விசுவாசிக்க கூடாது. प्रचार करने वाले सेवक के ऊपर विश्वास नहीं करना है। மோகன்லாஸ் என்ன குணமாக்கிடுவாரு, कौन सी लाश में मुझे चंगाई कर देगा, ஒருத்தரே என்னால குணமாக்க முடியாது. इससे भी मैं चंगाई नहीं कर सकता हूँ। உங்களை போல மனிதன் தான், आपके समान में मनुष्य है, நான் எப்படி குணமாக்க முடியும்? मैं कैसा चंगाई कर सकता है? குணமாக்குகிறவர் இயேசு, चंगाई करने वाला यीशु है, அற்புதம் செய்கிறவர் இயேசு. चमत्कार करने वाला यीशु है। அவர் மீது விசுவாசம் வைக்கிறார். उनके ऊपर विश्वास रखो। அவர் இங்குதான் உலாவிக் वो கொண்டிருக்கிறார். यही घूम फिर रहा है। நீங்கள் விசுவாசிக்கும் போது அவருடைய தொடுதலை जब உணர்வீர்கள். आप विश्वास करने के समय आप आपको छूते हुए महसूस करेंगे। பயப்படாதிருங்கள், मत डरो, விசுவாசம் உள்ளவளாயிருங்கள். विश्वास के साथ रहो। உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. आपके मन व्याकुल ना हो और नहीं डरे। கேன்சர் வியாதி என்று பயப்படாதிருங்கள். कैंसर बीमार है करके मत डरो। டிபி வந்துவிட்டது என்று பயப்படாதிருங்கள். ये भी आगे करके मत डरो। எந்த வியாதியானாலும் कोई भी बीमार हो, இயேசுவால் குணமாக்க முடியும். यीशु चंगाई कर सकता है। விசுவாசியுங்கள். विश्वास करो। கடைசியாக आखिरी में இந்த பயம் வருவதற்கு இன்னொரு காரணம். ये डर आने के लिए और एक कारण है। 1 சாமுவேல் 16 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறார், पहले सामुएल 16 अध्याय 14 वचन कहता है, பொல்லாத ஆவி பயத்தை கொண்டு जब வருகிறது, एक पूरे आत्मा डर को लेकर आता है, பொல்லாத ஆவி கலங்க பண்ணுகிறது, पूरे आत्मा में व्याकुल लेकर आता है, அசுத்த ஆவிகள், अशुद्ध आत्मा, பிசாசின் கிரியைகள். शैतान की क्रिया। இந்த உலகத்துல 2 விதமான வல்லமைகள் உண்டு. ये दुनिया में 2 प्रकार की शक्ति है। ஒன்று தேவனுடைய வல்லமை, एक परमेश्वर की शक्ति, அது வானத்தை பூமி உண்டாக்கின தேவனுடைய वो வல்லமை. आकाश और पृथ्वी को सृष्टि किया वो परमेश्वर की सामर्थ्य, அது மனிதர்களை वो தைரியப்படுத்தும், मनुष्य के अंदर धैर्य को लेकर அது आता है, மனிதர்களுக்கு அற்புதங்களை கொண்டு वो வரும். मनुष्य को चमत्कार को लेकर आता है। இன்னொன்று பிசாசனுடைய வல்லமை, और एक जो शैतान के सामर्थ्य, அவனும் தன்னை தெய்வமாக காண்பிப்பான், वो अपने आप को परमेश्वर कर दिखाएगा, தனக்கு வல்லமை இருப்பதை போல वो காண்பிப்பான். अपने अंदर सामर्थ्य कर दिखाएगा। ஆனால் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறார். लेकिन वो झूठे है और झूठ के पिता है कर शास्त्र कहता है, அவன் ஏமாற்றுகிறவன், वो धोखा देने वाला है, அவன் வஞ்சிக்கிறவன், वो हमें धोखा देने वाला
है। இந்த வேதத்தில் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ये शास्त्र में उनके बारे में भी लिखा है। மக்களை ஏமாற்றி விடுவான், वो लोगों को धोखा में रखेगा, வஞ்சித்து விடுவான். लोगों के अंदर दुष्ट कार्य करेगा। அவன் தான் பயத்தை கொண்டு வருகிறான். वही डर को लेकर आता है। அவன் மக்களை பயப்படுத்தி அடிமையாக்கி வைத்திருப்பான். लोगों को डराकर गुलाम बनाकर रखता है। நீ என்னை வணங்காவிட்டால் உன் குடும்பத்தை அழிச்சிருவேன். तू मुझे आराधना नहीं करेगा तुम्हारे परिवार को नाश நீ करेगा। இவ்வளவு பணத்தை கொண்டு வராட்டா அவ்வளவுதான் உனக்கு. तुम भी पैसा नहीं लाए तो बस तुम्हें उतना ही है। நிறைய பேர் பயந்தே போய் செய்வார்கள். बहुत से लोग डर कर जाकर वैसा करता है। இயேசு அப்படி யாரையும் பயப்படுத்த மாட்டார். यीशु वैसा किसी को नहीं डराता है। அவர் நம்முடைய தகப்பன். वो हमारे पिता है। அவர் மேல உள்ள அன்பினால் அவர் ஆராதிக்கணும். उनके ऊपर जो प्यार के कारण उनकी आराधना அவர் करना மேல है। உள்ள அன்பினால் அவருக்கு கொடுக்கணும். उनके ऊपर के प्यार के कारण उनको देना है। அவர் மேல ஒரு அன்பினால நம்ம அவரை தொழுது கொள்ளணும். उनके ऊपर के प्यार के कारण उनके प्रार्थना करना है। அவர் பயமுறுத்துகிற தேவன் அல்ல. वो आकर हमें डराने वाला परमेश्वर नहीं है। யாருடைய சொப்பனத்திலே தோன்றி யாரை அவர் பயமுறுத்துவதே கிடையாது. किसी के सपना में आकर किसी की भी वो नहीं डराता है। யாருடைய சொப்பனத்திலே தோன்றி நீ அங்கு வரணும் இங்க வரணும் அப்பதான் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் பயமுறுத்துகிற தேவன் அல்ல. किसी के सपना में आकर तुम यहाँ आना वहाँ आना जब भी आशीष करूंगा करके डराने वाला परमेश्वर नहीं அவர் है। அன்பாய் நம்மை நேசித்து நடத்துகிறார். प्यार से भी प्रेम कर चलाता है। அவர் பயத்தை மாற்றுகிறவர். वो डर को बदलने वाला है। பயப்படாதே என்று அவர் சொல்லுவார். मत डरो करके रोकेगा। அவர் பயத்தை உண்டாக்குகிற தேவன் वो அல்ல. डर को लाने वाला परमेश्वर नहीं है। பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற वो தேவன். डर से छुटकारा देने वाला परमेश्वर है। ஆனால் பிசாசு பயத்தை கொண்டு வருவார். लेकिन शैतान डर को लेकर आता है। பாருங்கள், பயத்திலே கொடூரமான பயம். देखिए डरों में जो कठोर भयानक डर, மரண பயம். मौत के डर। சிலருக்கு சொப்பனத்தில் கண்டு பயப்படுவார்கள். कुछ लोग सपना देखकर डरते हैं। சிலர் தரிசனங்களை கண்டு कुछ பயப்படுவார்கள். लोग दर्शन को देखकर डरते हैं। சாத்தான் தரிசனங்களை கொடுத்து கலங்க பண்ணுவார். शैतान उस तरह की दर्शन देखकर डराता है। சொப்பனங்களை கொடுத்து கலங்க उस பண்ணுவார். तरह के सपना को देखकर डराता है। வீட்டுக்குள்ளே நடமாடுவதை போல பயப்படுத்துவார். घर के अंदर चल फिरते जैसा डराएगा। ஏதோ ஒரு விதத்தில் பயத்தை மனுஷர்களை கொண்டு வருவார். किसी भी तरह से डर को मनुष्य के अंदर वो लेकर आता है। ஜாதகம் என்கிற பெயரிலே மனுஷர்களை பயத்தை பிசாசு உண்டாக்குவார். वैसे अपने भविष्य को देखना जैसे उसके अनुसार डर को लोगों के अंदर लेकर आता இது है। சரியில்லை அது சரியில்லை இப்படி சொல்லுது அப்படி சொல்லுது அவ்வளவுதான். அந்த பயத்தை அப்படியே மனுஷனுக்குள்ளே உண்டாக்குவார். वो ठीक नहीं है ये ठीक नहीं ऐसा वैसा कहकर वो डर को मनुष्य के अंदर वो लेकर आता है। பயத்தை உண்டாக்குகிற செய்திகள் எல்லாம் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. डर को लाने वाले सारे संदेश जो है शैतान की तरफ से आता है। பயப்படுத்தி உங்களுடைய பணத்தை அபகரிக்க பார்ப்பார்கள். डरा कर आपके पैसा को छीनने की कोशिश करेंगे। பயப்படுத்தி உங்களிடத்தில் இருக்கிற செல்வத்தை அபகரிக்க பார்ப்பார்கள். डरा कर आपके अंदर जो दौलत है उसे छीनने के लिए कोशिश करेंगे। ஆனா இயேசு அப்படி அல்ல. लेकिन यीशु ऐसा नहीं है। உன் பயம் மாறணுமா இவ்வளவு பணம் கொண்டு வரணும்னு இயேசு சொல்ல மாட்டார். तुम्हारे डर बदलना है क्या इतना पैसा लाओ करके यीशु कभी नहीं कहता है। பைபிளை தூக்கிட்டு எந்த ஊழியக்காரனாவது நீ பணம் கொடுத்து அவனுக்கு அற்புதம் நடக்குன்னு சொன்னா அவன் ஏமாற்றுகிறவன். अगर बाइबल को उठाकर कोई भी सेवक तुम पैसा देगा तो तुम्हें चमत्कार होएगा कर कहेगा तो वो धोखा देने वाला है। இயேசுவின் பெயரை சொல்லி ஏமாற்றுகிற வியாபாரி. वो यीशु के नाम को कहकर धंधा करने वाला व्यापारी। அவன் இயேசுவின் உண்மையான ஊழியக்காரன் அல்ல. वो यीशु के सच्चा सेवक नहीं है। நீங்க பணம் கொடுத்தா இந்த பிலிஸ்தீனியம் போயிடும். आप पैसा देगा तो जादूगर निकल जाएगा। பணம் கொடுத்தா நான் ஜெபிச்சு இந்த பிலிஸ்தீனியத்தை எடுத்துருவேன். आप पैसा देगा तो मैं प्रार्थना करके जादूगर हटा दूंगा। இவ்வளவு பணம் செலவு பண்ணா ஜெபம் பண்ணி உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும். इतना पैसा खर्चा करेगा तो प्रार्थना करके आपको छुटकारा मिलेगा। எந்த ஊழியக்காரனாவது அப்படி சொன்னால் அவனை நம்பாதிருங்கள். कोई भी सेवक ऐसा कहेगा तो उस पर भरोसा मत करो। அவன் இயேசுவின் பெயரை சொல்லி ஏமாற்றுகிறவன். वो यीशु के नाम को कहकर धोखा देने அவன் वाला है। வஞ்சிக்கிறவன். वो धोखा देने वाला है। என் ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. प्रभु यीशु वैसा नहीं है। அவர் என்னை குணமாக்குவதற்கு ஒரு பைசா வாங்கவில்லை. वो मुझे चंगाई करने के लिए एक पैसा भी नहीं लिया। இலவசமாய் சுகம் கொடுத்தார். मुफ्त में वो चंगाई दिया। இலவசமாய் விடுதலை கொடுத்தார். मुफ्त में छुटकारा दिया। அவர்தான் இயேசு. वो यीशु है। எனக்கு இயேசுவின் பெயரை சொல்லி ஏமாற்றுகிற ஊழியர்கள் கூட உண்டு. आज यीशु के नाम से धोखा देने वाला सेवक लोग भी है। நீங்கள் ஏமாந்து आप போகாதீர்கள். धोखा में मत जाओ। ஊழியர்கள் பெயரிலே வந்து உங்களை பயப்படுத்துவார்கள். सेवक के नाम पे होकर आपको डराएंगे। இங்க அது இருக்குது இங்க இது இருக்குது பயத்தை உண்டாக்குவார்கள். यहाँ वो है यहाँ यह है करके डर को लेकर आए। பயத்தை உண்டாக்குகிறவன் பிசாசு. डर को लाने वाला शैतान। ஊழியருடைய பெயரிலே பிசாசு வந்து பயத்தை உண்டாக்குகிறான். सेवक के नाम में शैतान वो डर को लेकर आता है। இயேசு பயத்தை உண்டாக்குகிறவர் அல்ல. यीशु में डराने वाला नहीं है। அவர்
அவர் சொல்லுவார், நீ பயப்படாத, நான் உன்னோடு वो இருக்கிறேன். कहते हैं तो मत डर, मैं तुम्हारे साथ हूँ, நான் உன்னோடு இருக்கிறேன், मैं பயப்படாதே. तुम्हारे साथ हूँ, मत डर। பெலிஸ்தீனியங்கள் இருக்கலாம், जादूगर हो सकता है, மந்திரங்கள் இருக்கலாம், मांत्रिक हो सकता है, இந்த உலகத்தில் இருக்கிறது உண்மைதான். ये दुनिया में वो है, सच्चा है, ஆனால் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. लेकिन कोई भी तुम्हें हानि नहीं पहुंचाएगा। நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லுவார். मैं तुम्हारे लिए है कर कहेगा। அதுதான் இயேசு. वही यीशु है, அவர் பயப்படுத்துகிறவர் அல்ல, डराने वाला नहीं है, वो தைரியப்படுத்துகிறவர். हमें धैर्य देने वाला है। பயப்படாதே என்று சொல்லுவார். मत डरो कर कहेगा। பயம் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. डर शैतान की तरफ से आता है। பயத்திலே கொடூரமான பயம் மரண பயம். डर में जो भयानक डर, मौत के डर, அது பிசாசு சிலரை மரண பயத்துக்குள் ஆக்கி உடைய சமாதானத்தை கெடுத்து விடுகிறார். शैतान कुछ लोगों को इसे मौत के डर के अंदर ले जाकर उनके शांति को नष्ट कर देता है। ஒரு சமயம் ஒரு வாலிபன் என்னை சந்திக்க வந்தான். एक बार एक जवान व्यक्ति मुझसे मिलने के लिए आया। பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, भाई मेरे लिए प्रार्थना करो। உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டேன். तुम्हें क्या समस्या है कर मैंने पूछा। என் உள்ளத்துல இருந்து யாரோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. मेरे हृदय में कोई भी बात कर रहे हैं, உள்ளத்துக்குள்ள இருந்து யாரோ பேசுறாங்க. मेरे मन के अंदर से कोई बात कर रहे हैं, என்னால அதை கேட்க முடிகிறது. मैं उसे सुन पा रहा हूँ, எனக்கு பயமா இருக்குது. मुझे डर लग रहा है। என்ன பேசுகிறாள் என்று கேட்டேன். क्या बात कर रहे कर मैंने पूछा। நீ தற்கொலை பண்ணி மரித்து விடு, तुम आत्महत्या कर मर जाओ, உன்னால வாழ முடியாது, तुम नहीं जी सकता है, உனக்கு இந்த நன்மை நடக்காது, तुम्हें भलाई नहीं होएगा, நீ செத்துற, அவ்வளவுதான். तुम मर जाओ बस। உள்ளத்திலிருந்து சத்தம் வந்து கொண்டே இருக்கிற. उसके मन के अंदर ये आवाज आते रह रहे हैं। நான் அதை கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேன். मैं उसे नहीं सुनना ही कर सोच रहा हूँ, என்னால முடியவில்லை. लेकिन मैं नहीं कर पा அந்த रहा हूँ। குரல் எழும்பிக் கொண்டே वो இருக்கு. आवाज मेरे अंदर उठते रह रहे हैं। என்னை அறியாமல் நான் தற்கொலை செய்து கொள்ளுவேனோ என்று எனக்கு பயமா இருக்குது. मैंने अपने अनजान में कहीं तुम्हें आत्महत्या कर लूंगा कर डर मेरे अंदर आ गया है। மரண பயம், मौत के डर, சொப்பனத்தின் மூலமாய் மரண பயம், सपनों के द्वारा मौत के डर, தரிசனத்தின் மூலம் மரண பயம், दर्शन के द्वारा मौत के डर, சில தவறான மனிதர்கள் மூலம் மரண பயம், कुछ गलत लोगों के द्वारा मौत के डर, சில தீர்க்க தரிசனம் என்ற பெயர்ல மரண பயம், कुछ